ஆண்டவர் நோக்கி நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் எங்கள் மேல் பூர்ணமாய் விளங்கும்படி எங்களுடைய சகல பிரயாசங்களையும் ஆண்டவரை உம்முடைய கரங்களுக்குள்ளாக நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருந்து இயங்கி உம்முடைய வல்லமுள்ள நாமத்தை மகிமைப்படுத்துகிறது. இனி வரக்கூடிய ஒவ்வொரு வேளையிலும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை பிரத்யேகமாய் கண்டு உணர நீரை கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஓடுகிறதும் உழைக்கிறதும் வீணாக்கப்படாதபடி அவைகளுக்கேற்ற மகிமைகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே கற்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீரை கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இனி வரப்போகின்ற ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய வல்லமை பெரிதாய் விளங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தேவன் இருக்கையிலே ஒன்றுக்கும் கவலை நான் படமாட்டேன். உன்னத தேவன் இருக்கையிலே ஒன்றுக்கும் கவலை நான் படமாட்டேன். உள்ளத்தை அவருக்கு தந்து விட்டேன், உண்மையாய் அவரை பின் செல்லுவேன். உள்ளத்தை அவருக்கு தந்து விட்டேன், உண்மையாய் அவரை பின் செல்லுவேன். உன்னத தேவன் இருக்கையிலே ஒன்றுக்கும் கவலை நான் படமாட்டேன். உன்னத தேவன் இருக்கையிலே ஒன்றுக்கும் கவலை நான் படமாட்டேன். உலகம் என்னை பகைத்தாலும் உற்றார் என்னை வெறுத்தாலும், உலகம் என்னை பகைத்தாலும் உற்றார் என்னை வெறுத்தாலும், உள்ளதெல்லாம் நான் இழந்தாலும் உன்னதருக்காய் உழைத்திடுவேன். உள்ளதெல்லாம் நான் இழந்தாலும் உன்னதருக்காய் உழைத்திடுவேன். உன்னத தேவன் இருக்கையிலே ஒன்றுக்கும் கவலை நான் படமாட்டேன். உன்னத தேவன் இருக்கையிலே ஒன்றுக்கும் கவலை நான் படமாட்டேன். எனக்காய் ஜீவனை தந்தவர்க்கு என் ஜீவன் தரவும் தயங்க மாட்டேன். எனக்காய் ஜீவனை தந்தவர்க்கு என் ஜீவன் தரவும் தயங்க மாட்டேன். ஜீவனுள்ள என் நாட்களெல்லாம் ஜீவ தேவனை பின் செல்லுவேன். ஜீவனுள்ள என் நாட்களெல்லாம் ஜீவ தேவனை பின் செல்லுவேன். உன்னத தேவன் இருக்கையிலே ஒன்றுக்கும் கவலை நான் படமாட்டேன். உன்னத தேவன் இருக்கையிலே ஒன்றுக்கும் கவலை நான் படமாட்டேன்.
கடவுள் என்னோடு இருக்கையிலே கண் கலங்க தேவையில்லை. கடவுள் என்னோடு இருக்கையிலே கண் கலங்க தேவையில்லை. கர்த்தர் என்னை காத்திடுவார், கானம் பாடி துதித்திடுவே. கர்த்தர் என்னை காத்திடுவார், கானம் பாடி துதித்திடுவே. உன்னத தேவன் இருக்கையிலே ஒன்றுக்கும் கவலை நான் படமாட்டேன். உன்னத தேவன் இருக்கையிலே ஒன்றுக்கும் கவலை நான் படமாட்டேன். உள்ளத்தை அவருக்கு தந்து விட்டேன், உண்மையாய் அவரை பின் செல்லுவேன். உள்ளத்தை அவருக்கு தந்து விட்டேன், உண்மையாய் அவரை பின் செல்லுவேன். உன்னத தேவன் இருக்கையிலே ஒன்றுக்கும் கவலை நான் படமாட்டேன். உன்னத தேவன் இருக்கையிலே ஒன்றுக்கும் கவலை நான் படமாட்டேன். சங்கீதங்களின் புத்தகம் 13வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்து தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த சங்கீதத்தை ஆராதனையோடு இணைந்து நாம் வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 13வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாள் காலை வேளைக்காக மீண்டும் உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபை உம்முடைய இரக்கம் எங்கள் மேல் விளங்கும்படி எங்களுடைய சகல பிரயாசங்களையும் ஆசீர்வதிக்கும் நல்ல தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த வாக்கியங்களின் மூலம் நீர் எங்களோடு கூட பேசி அறிவை உணர்த்தி கற்க வேண்டிய காரியங்களை தடையில்லாமல் கற்றுக்கொள்ள ஆவியானவராக கர்த்தர் ஏற்ற வல்லமைகளை தந்து நீரே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனங்கள் எல்லாம் சமூலமும் சத்தியம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த சத்தியமான மார்க்கமான காரியங்களை நாங்கள் கற்று உணர்ந்து அவைகளுக்கு ஏற்ற வண்ணமாய் வாழ்க்கையின் ஊடாக நாங்கள் கடந்து வந்து ராஜ்யத்தை வந்து அடைய கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். எழுந்து நின்று 13வது சங்கீதத்தை ஆராதனையோடு நாம் இணைந்து வாசிப்போம். கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன்? எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான்? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாதபடிக்கும் நான் தள்ளாடுகிறதுனால் என் சத்துருக்கள் களி கூறாதபடிக்கும் இப்படி செய்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன்.
உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியினால் அவரை பாடுவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. நான் நம்பும் மனித கைவிடலாம், ஆனால் நீ ஒருபோதும் கைவிட மாட்டே. நான் நம்பும் மனித கைவிடலாம், ஆனால் நீ ஒருபோதும் கைவிட மாட்டே. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம்
ஆற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பு இயேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அன்பு நேசரே திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. தூய ஆவியே அன்பின் ஆவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா. வரவேணும் வல்லவரே நல்லவரே இப்போ வரவேணும் வல்லவரே நல்லவரே தூய ஆவியே அன்பின் ஆவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா.
வரவேணும் வல்லவரே நல்லவரே, இப்போ வரவேணும் வல்லவரே நல்லவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இறங்கும் ஆண்டவரே, உம்முடைய புதிய கிருபைகளை எங்கள் வாழ்க்கையிலே ஊற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை ஆராதனை வேளையிலே உம்முடைய அபிஷேகம் எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ நின்று பலமடைய பண்ணுவதாக. உம்மை நோக்கி வந்திருக்கக்கூடிய எங்கள் முகங்களை வெட்கப்படுத்தாமல் கர்த்தருடைய மகிமையை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பார்க்கும்படியான புதிய கிருபைகளை, புதிய வல்லமைகளை, புதிய இரக்கங்களை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளும்படியாக புதிய அபிஷேகத்தினால் இந்த காலை வேளையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டும் என்று உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே ஒருமனப்பட்டவர்களாய் நாங்கள் யாவரும் இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவை, எங்கள் கர்த்தாவை விண்ணப்பங்களை, எங்கள் வேண்டுதல்களை, எங்களுடைய சகல விண்ணப்பங்களை, எங்கள் சகல ஜெபங்களை தேவரை நீர் புறம்பை தள்ளிவிடாமல் அவைகளுக்குரிய மகிமைகளை இந்த காலை வேளையிலே கர்த்தாவை நீர் விளங்க பண்ண வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறோம். எங்கள் மேல் உம்முடைய கிருபை, எங்கள் மேல் உம்முடைய ஆசீர்வாதம், எங்கள் மேல் உம்முடைய வல்லமை அளவில்லாமல் ஊற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் சில ஜெப குறிப்புகளுக்காக கர்த்தரை நோக்கி ஊக்கமான மனதோடு நாம் யாவரும் இணைந்தவர்களாய் ஒருமனப்பட்டவர்களாய் நாம் ஜெபிக்க போகின்றோம். தேச அரங்கில் காணப்படக்கூடிய அநேக விதமான போருக்குரிய அபாயங்கள் தேசங்களிலே உருவாக்கப்படுகிறதாக செய்தி குறிப்புகள் நமக்கு சுட்டி காண்பித்துக் கொண்டு வருகிறது. உள்நாடுகளிலே காணப்படக்கூடிய நிறைய கலவரங்கள் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாடுகளுக்கும் விரோதமாக ஒவ்வொரு நாடுகளும் அநேக விதமான ஆயுதங்களை பலமடைய பண்ணி கொண்டு வந்து எந்த நேரத்தில் யுத்தங்கள் மூல துவங்கினாலும் கூட தேசங்களை அதமாக்கக்கூடிய அளவிற்காக தங்கள் ஆயுத பலங்களை பெருக்கிக் கொண்டே வருகிறதை கண்கூடாக நீங்களும் நானும் கண்டு கொண்டு வர ஆரம்பிக்கிறோம். சின்ன சின்ன உரசல்கள் கூட அநேக விதமான பெரிய மோதல்களை உருவாக்க
உருவாக்குகிறதாக செய்தி குறிப்புகள் நமக்கு சுட்டி காண்பித்துக் கொண்டு வருகிறது. இப்பொழுதும் கூட தேசங்களிலே, அகில உலகங்களிலே சமாதானத்தை கர்த்தராக தேவன் உருவாக்கும்படிக்காக இப்படிப்பட்ட போருக்குரிய அபாயங்கள் தேசங்களிலே எங்கும் காணப்படாதபடி இனி ஒரு போர் ஒன்று உருவாக்கப்படுகிறது உண்டானால் அது அகில உலகத்தையே அழிவடைய பண்ணக்கூடிய மகாபெரிய யுத்தமாய் காணப்படும் என்று சொல்லி நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோமே. இப்படிப்பட்ட யுத்தங்கள் தடுக்கப்படும்படிக்காக, யுத்தத்தை தூண்டும்படிக்காக, இரத்த வெறி கொண்ட பொல்லாத ஆவிகளின் சேனைகள் அதமாக்கப்படும்படிக்காக கர்த்தருடைய ஆவினால் ஏவப்படுகின்ற எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை நோக்கி இப்படிப்பட்ட குறிப்புகளுக்காக உள்ளத்தை ஒருமுறைப்படுத்தினவர்களாய் இணைந்து நாம் யாவரும் கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தருடைய நாமத்தினால இப்படிப்பட்ட போருக்குரிய அபாயங்கள், போர் ஒரு முறை மூட ஆரம்பிக்கிறது உண்டானால் தேசமெல்லாம் பஞ்சமாக, தேசமெல்லாம் நாசமாக மாற்றப்படக்கூடிய நிலைகளின் ஊடாக தள்ளப்படுகிறதை கண்கூடாக உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியுமே. கர்த்தருடைய நாமத்தினால இப்படிப்பட்ட போருக்குரிய அபாயங்கள் எந்த தேசங்களின் மத்தியிலும் கூட காணப்படாதபடி, எந்த சின்ன உரசல்களும் கூட நாடுகளின் நடுவிலே காணப்படாதபடி கர்த்தர் தாமே தேசங்களின் நடுவிலே தம்முடைய அளவற்ற சமாதானத்தை ஊற்றி தரும்படிக்காக எல்லாரும் வாய்களை திறந்து எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் கர்த்தரை நோக்கி ஊக்கமான மனதோடு இந்த குறிப்புக்காக நாம் யாவரும் இணைந்து நம்ம ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேசங்களிலே காணப்படும் இப்படிப்பட்ட போருக்குரிய அபாயங்கள், அச்சுறுத்தக்கூடிய நிலைகள் இனி தேச அரங்கிலே எங்கும் காணப்படாதபடி கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய சமாதானம் தேசங்களின் எல்லைகளிலே அளவில்லாமல் கர்த்தாவை பரம்பும்படிக்காக உம்முடைய நாமத்தினால் ஒருமனப்பட்டு நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். இனி இப்படிப்பட்ட போருக்குரிய காரியங்கள் தேசங்களின் எல்லைகளிலே காணப்படாதபடி, போருக்குரிய மேகங்கள் தடுக்கப்படும்படிக்காக உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் போருக்குரிய அபாயங்கள் நீக்கப்படும்படிக்காக கர்த்தருடைய நாமத்தினால் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கர்த்தர் அங்கீகரியும். இனி இப்படிப்பட்ட எந்த விதமான அசம்பாவிதங்களும் தேசங்களின் எல்லைகளிலே காணப்படாதபடி உம்முடைய கிருபை தேசங்களின் எல்லைகளை பாதுகாக்கும்படிக்காக கர்த்தரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை நீர் அங்கீகரியும். அதற்கு தக்கதாக, அதற்கு அதிகமாகும்படி மகிமைகளை பூரணமாய் விளங்க பண்ண வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு என்று காணிக்கை செலுத்தும் நேரத்திற்குள் வருகின்றோம். காணிக்கைகளை கைகளிலே வைத்துக் கொண்டு தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து பாடல் பாடப்படும். அப்பொழுது நாம் கர்த்தருக்கென்று காணிக்கை படைக்கலாம். நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கர்த்தராகிய தேவன் அங்கீகரிக்கும்படிக்காக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி காணிக்கைகளுக்காக உள்ளத்தை திறந்து நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காக மீண்டும் உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே நாங்கள் செலுத்த போகின்ற இந்த காணிக்கையாகிய பலிகளின் மேல் உம்முடைய ஆசீர்வாதம் கிருபை பூர்ணமாய் விளங்கட்டும். நாங்கள் கர்த்தருக்கென்று படைக்கிறோம் கர்த்தாவை. பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தருடைய நாமத்திற்கென்று செலுத்தும் இந்த காணிக்கைகளை நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அதற்கு தக்கதாக, அதற்கு அதிகமாக மகிமையான ஆசீர்வாதங்களை நீர் எங்கள் வாழ்க்கையிலே விளங்க பண்ண வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தவித்திடும் பாவி என்னை நின் கிருபை பிரவாகத்தால் தீச்சிடும் இயேசுநாதா. பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை நின் கிருபை பிரவாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா.
பிள்ளை அல்லோ, கள்ளருக்கருள் செய்த நீ தள்ளாதி சிலுவை நாதா. கள்ளனாயினும் நான் நீர் பெற்ற பிள்ளை அல்லோ, கள்ளனுக்கருள் செய்த நீ தள்ளாதி சிலுவை நாதா. பாவத்தின் பாரத்தினா தவித்திடும் பாவி என்னை நின் கிருபை பிரவாகத்தா தேற்றிடும் இயேசுநாதா. தாய் தந்தை தாவரெல்லாம் என்னை கைவிடுவார்கள், சாகும் நாள் என்னை தாங்குவார், நீரல்லால் யாருமில்லை. தாய் தந்தை தாவரெல்லாம் என்னை கைவிடுவார்கள், சாகும் நாள் என்னை தாங்குவார், நீரல்லால் யாருமில்லை. பாவத்தின் பாரத்தினா தவித்திடும் பாவி என்னை நின் கிருபை பிரவாகத்தா தேற்றிடும் இயேசுநாதா. பாவத்தின் பாரத்தினா தவித்திடும் பாவி என்னை நின் கிருபை பிரவாகத்தா தேற்றிடும் இயேசுநாதா. நின் கிருபை பிரவாகத்தா தேற்றிடும் இயேசுநாதா. கொடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளிலும் கர்த்தருக்கென்று நாங்கள் காணிக்கை படைக்கும் நல்லதொரு நேரத்தை எங்களுக்கு உருவாக்கி தந்தீர். அதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. மனப்பூர்வமாய் கொடுக்கப்பட்ட அந்த காணிக்கையாகிய பலிகளின் மேல் உம்முடைய ஆசீர்வாதம் கிருபை பூர்ணமாய் விளங்கட்டும். கர்த்தருக்கென்று நாங்கள் படைத்தோம், அவைகளுக்கேற்ற மகிமைகளை இம்மையிலும் மறுமையிலும் தடையில்லாமல் நாங்கள் பெற்றுக்கொள்ள நீரே கிருபை தந்து மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் மீண்டும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கடைசி கால கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையின் நிலை என்கிறதை பற்றி பல விஷயங்களை நம்முடைய தியானத்தின் வடிவாக நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். இந்த கடைசி கால ஓட்டம் என்று அழைக்கப்படக்கூடிய ஓட்டம் இது சாதாரணமான வகையிலே காணப்படக்கூடியதை போல அல்ல. ஒரு காலத்தில் நம்முடைய இஷ்டத்தின்படியே நாம் ஓடக்கூடிய ஒரு மக்களாக விளங்கினோம். ஆனா இந்த காலத்துல ஆண்டவராகிய தேவனுடைய சத்திய வேத வாக்கியத்திற்கு இணங்க சரியான ஓட்டத்தின் ஊடாக நீங்கள் கடந்து போக துவங்கினால் மட்டும்தான் இந்த ஓட்டத்தின் இறுதி பரியந்தம் ஓடி தேவனுடைய நாமத்தின் மகிமையான அந்த பரிசுத்தமுள்ள ரட்சிப்பின் முழுமையை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தடையில்லாமல் மெய்யாகவே பெற்றுக்கொள்ள முடியும் என்று கர்த்தருடைய வேத வசனத்தின் வழியாக கற்று உணர முடியும். நம்முடைய வாழ்க்கையில ஓட்டத்திற்கு நிறைய தடைகள் வருகிறத பார்க்கிறோம். அநேகம் சுமைகளோடு கூட நீங்களும் நானும் ஓட துவங்குகிறது உண்டானால் ஓட்டம்
எளிதாக அல்லது வேகமாக ஓடி முடிக்க நம்மால் முடியாது. சுமைகள் எல்லாவற்றையும் இறக்கி வைக்க ஆரம்பிச்சா தான் நம்முடைய ஓட்டம் துரிதமான ஒரு ஓட்டமாய் இருக்கிறதை உங்களாலும் என்னாலும் கற்று உணர முடியும். சுமைகள் என்று அழைக்கப்படக்கூடியது எதை பற்றி கர்த்தருடைய வேதத்துல வாசிக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய பலவிதமான சீர்கேடுகள். இந்த சீர்கேடுகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய வரைக்கும் தேவனுக்கு பிரியமான சகல விதமான வழிமுறைகளின் ஊடாக கடந்து போகிறது கடினம். சீர்கேடு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த நிலைகளை பற்றி நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய சரீர பலவீனத்தோடு கூட பந்தயசாலையில் நாம் ஓடுகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை நமக்கு காய்ச்சல் இருக்கிறது உண்டானால், அந்த காய்ச்சலோடு கூட இந்த பந்தயசாலையில் நாம் ஓட்டத்தின் ஊடாக பயணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் ஓட்டத்தை எளிதாக ஓடி முடிக்கிறது கடினம். ஏன்னா இந்த சுகவீனம் உங்களுடைய ஓட்டத்தை தடுக்கக்கூடியதாக விளங்க ஆரம்பிச்சு. என்னுடைய கால்கள்ல சில அடிகள் பட ஆரம்பிச்சிருக்கிறது உண்டானா இந்த கால்களிலேயே காணப்படக்கூடிய காயங்களோடு கூட ஓடுகிறது என்பது கடினம். ஏன்னா அது என்னுடைய ஓட்டத்தின் வேகத்தை மெய்யாகவே மட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறதை நான் பார்க்கின்றேன். இன்னும் என்னுடைய சரீரத்துல மூச்சரிக்கக்கூடிய அந்த காரியம் அதிகமாய் காணப்படுகிறது உண்டானால் இதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே சரியாக்க வேண்டியது அவசியம். இப்படி நான் சரியாக்காது இருக்கிறது உண்டானால் கொஞ்ச தூரம் ஓடுகிறதற்கு முன்பதாக மூச்சை இறைத்து என்னாலும் ஓட முடியாத அளவிற்காக நின்று போக ஆரம்பித்து விடுகின்றேன். இப்ப என்னுடைய வாழ்க்கையில குறைவுகளோடு கூட ஓடி முடிக்கிறது என்பது கடினம். அதனாலதான் கர்த்தராகிய தேவன் சொல்கின்றார், சீர்கேடுகள் எல்லாம் சீர்படுத்தப்பட ஆரம்பிச்சா நம்முடைய ஓட்டத்திலே ஆண்டவராகிய தேவனுடைய விருப்பத்திற்கு இணங்க சரியான ஓட்டத்தின் ஊடாக ஓடி முடிக்க, துரிதமாய் ஓடி முடிக்க நம்மால் முடியும். சீர்கேடுகளோடு கூட நிறைய இந்த கடைசி நாட்கள்ல ஜனங்கள் ஓட ஆரம்பிக்கிறதுனாலதான் அவர்களால் தங்களுடைய நிலைகளையும் பாதுகாக்க முடியல, சத்துருவுக்கு விரோதமாகவும் எழும்பி நின்று யுத்தங்களையும் செய்ய முடியல, கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழவும் அவர்கள் லாயக்கில்லாத ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப வேதத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், எனக்குள் காணப்படும் குறைவுகளிலே நின்று நான் விடுதலையாக்கப்பட ஆரம்பிச்சா மட்டும்தான் தேவனுக்குள் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலைகளின் இறுதி பரியந்தம் ஓடி முடிக்க உங்களாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தருடைய வேத வசனத்தின் வழியாக நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். பல வாரங்களாக தொடர்ந்து இந்த காரியங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நாம் கற்று உணர வேண்டியது அவசியம். வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் சில காரியங்கள் நிறைவு பெறாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதை பார்க்க முடியும். நிறைவு பெறாத காரியங்களோடு கூட நீங்களும் நானும் இயங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் நம்முடைய ஓட்டத்தை ஆண்டவராகிய தேவனுக்குள் சரிவர இயக்குகிறது என்பது கடினம். ஒவ்வொரு காரியத்தினுடைய நிறைவு வரைக்கும் நம்ம கடந்து போக ஆரம்பிச்சாதான் எல்லா விதமான காரியத்திலும், உதாரணமாக நம்முடைய வளர்ச்சியில ஒரு நிறைவு வரவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள், நம்மால் இந்த ஓட்டத்தினுடைய காரியங்களின் ஊடாக பங்கு பெற்று ஓடுகிறது கடினம். நம்முடைய புத்தியில ஒரு வளர்ச்சி இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு நிறைவான ஒரு அறிவும் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள், என்ன காரியத்தை நம்ம செயல்படுத்த ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இந்த ஓட்டத்தில் தகுதியான ஒரு ஓட்டத்தின் ஊடாக பயணிக்கக்கூடிய அந்த தகுதிகளை இழக்கும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இப்போ ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு நிறைவு உறாது இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான காரியங்களை நீங்கள் அப்புறமாக்க வேண்டும் ஒன்று, அல்லது அவைகளை நிறைவை நோக்கி நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நடத்தி கொண்டு போக வேண்டியது அவசியம். இந்த ரெண்டு நிலை தான். ஒன்று, நிறைவு பெறாத ஒவ்வொரு காரியத்தையும் புறம்பாக்குங்க, இல்லைன்னா அந்த நிறைவு பெறாது இருக்கக்கூடிய காரியத்தை நிறைவு நோக்கி நீங்கள் நடத்த வேண்டியது அவசியம். இந்த ரெண்டு நிலைகளில் நாம் கடந்து போக ஆரம்பிச்சா நம்முடைய பந்தய ஓட்டத்துல சரியான இலக்கை எட்டக்கூடிய அளவிற்கு துரித கதியா இயக்கத்தின் ஊடாக கடந்து போக நம்மால் முடியும். ஆகவேதான் கர்த்தருடைய வேத புத்தகத்திலே ஆண்டவராகிய தேவன் சுட்டி காண்பிக்கக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில நிறைவு பெறாது இருக்கக்கூடிய காரியங்கள், அரைகுறையான காரியங்கள், அரைகுறையான வளர்ச்சி, அரைகுறையான அறிவு, அரைகுறையான அனுபவங்கள், அரைகுறையான புரிந்து கொள்ளக்கூடிய காரியங்கள், அரைகுறையான பலம், இப்படிப்பட்ட காரியங்களின் அடிப்படையை வைத்துக்கொண்டு நீங்கள் இயக்கத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தால் நிறைவை நோக்கி அல்லது தேவன் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சியின் விகிதத்தை நோக்கி பயணிக்கிறது என்பது கடினம். அப்போ நிறைவுபடுத்தப்படாத நிலைகள் எங்கெங்கெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது என்பதை ஆராய்ந்து பார்த்து அவைகளை எல்லாம் நிறைவுற பண்ண ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனுக்கு சித்தமானபடியே நீங்களும் நானும் இயக்கத்தின் ஊடாக கடந்து போக முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய நிறைவில்லாத பல விதமான கிரியைகளை பற்றி கொஞ்சம் ஆழமாக நம்முடைய தியானத்துல பார்க்க வேண்டியது அவசியம். முதலாவது காரியமாக கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு முன்பதாக முதல்ல அந்த வசனத்தை வாசிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. எரேமியா 7வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறேன். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். சீர்படுத்த வேண்டிய முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, நிறைவு வராது இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான தன்மைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே சீராக்க வேண்டியது அவசியம்.
ஒரு காரியத்தை கர்த்தராகிய தேவன் நம்முடைய கரங்களிலே தருகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த தன்மைகளிலே ஒரு நிறைவை நாம் எட்ட வேண்டியது அவசியம். நிறைவுன்னு சொல்றது காட்டிலும் இன்னொரு வார்த்தை என்ன சொல்ல முடியும், ஒரு முழுமையை நான் அடைய வேண்டியது அவசியம். ஒரு முழுமைப்படுத்தப்படாது இருக்கக்கூடிய எந்த நிலைகளாலும் தேவனுக்கு உகந்த ஒரு காரியத்தின் ஊடாக உங்களையும் என்னையும் அழைத்து கொண்டு போக அவைகள் திராணியற்றவைகளாய் விளங்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அப்ப கர்த்தர் என்ன சொல்லுகின்றார் அப்படின்னா, நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு நிறைவு. தேவனை தேடுகிறதுன்னு சொன்னா அதுல ஒரு நிறைவு, ஜெபம் என்று சொன்னால் அதுல ஒரு நிறைவு, தேவனாகிய கர்த்தரை அறியக்கூடிய அறிவுன்னா அதுல ஒரு நிறைவு, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கைன்னா அதுல ஒரு நிறைவு. இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு நிறைவின் அனுபவத்தை நோக்கி நீங்கள் பயணப்பட ஆரம்பிச்சா மட்டும்தான் தேவனுடைய திட்டத்தின்படி அந்த ஓட்டத்தை சரியாக ஓடி முடிக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். இப்ப நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய நிறைவற்ற கிரியைகள் எங்கெங்கெல்லாம் இருக்கு. சில நிறைவற்ற கிரியைகளை பற்றி நாம் கற்று உணர வேண்டியது அவசியம். முதலாவது காரியமாக வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில வெளிப்படுத்துற விசேஷத்துல 3வது அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வெளிப்படுத்துற விசேஷம் 3வது அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை சொல்லுது. கொஞ்சம் நான் நிதானமா வாசிக்கிறேன், ஆழமாக கவனிங்க. சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். 2வது வசனம், நீ விழித்துக் கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து, உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. நிறைவற்ற கிரியைகள் வந்ததற்கு என்ன காரணம் அப்படின்னா, சர்தை சபையை பார்க்கக்கூடிய கர்த்தர் சொல்லுகின்றார், நீ உயிருள்ளவன் என்கிற பெயரை பெற்றிருந்தாலும் இன்னும் செத்தவனாகவே காணப்படுகின்றாய். அப்படின்னா என்ன அர்த்தம், பெயர் மட்டும்தான் உயிரோடு கூட வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, அவனுடைய கிரியைகள் எல்லாம் ஒன்றுமே செயல்படாது இருக்கக்கூடியதாக காணப்படுகிறதுனால அவனுடைய கிரியைகளை பார்க்கக்கூடிய கர்த்தர் சொல்கின்றார், நீ செத்தவனாய் காணப்படுகின்றாய். செத்தவனுடைய வாழ்க்கையில எந்த விதமான கிரியைகளை உங்களாலும் என்னாலும் எதிர்பார்க்க முடியாது. பேர் மட்டும்தான் உயிரோடு கூட, ஆனால் அவன் கிரியைகள் ஒன்றும் செய்யாமல் காணப்படக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றார். பல மக்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை பார்க்க ஆரம்பிச்சா அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, கர்த்தருடைய வசனங்களை ஆழமாய் கவனிப்பார்கள். கர்த்தருடைய வசனங்களிலே காணப்படும் ஒவ்வொரு விதமான சத்தியமான காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவாங்க. இன்னும் அதிகமாய் ஆழமாய் நான் தெரிந்து கொள்ள வேண்டும், நிறைய காரியங்களை நான் என்னுடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஆனால் அவைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே பயனாக்கப்படுகிறதானா இருக்கவே இருக்காது. கேட்கறதுக்கு ஆசைப்படக்கூடிய அவர்கள் வாழ்க்கையிலே அவைகளை ஒரு நாளும் பயனாக்கப்படக்கூடிய அந்த நிலைகளை நோக்கி அழைத்துக் கொண்டு போகக்கூடிய அனுபவம் வாய்ந்தவர்களாய் அவருடைய நிலைகள் காணப்படுகிறது இல்லை. இப்போ முதல் காரியம் என்ன அப்படின்னா, வசனம் கேட்கப்படுகிறதற்கு மட்டுமல்ல, வசனங்கள் உங்கள் வாழ்க்கையிலே முதல் காரியம் கிரியைகளை நடப்பிக்க வேண்டியது அவசியம். நீ உயிருள்ளவன் என்கிற ஒரு பெயரை உடையவனாய் காணப்படுகின்றாய். கர்த்தருடைய வசனத்தை ஆழமா கவனிக்கிற எல்லா காரியங்கள் யாவற்றையும் புரிந்து கொள்ளும்படிக்காக நீ தீவிரம் கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றாய். கர்த்தருடைய வார்த்தைகளிலே இத்தனை ஆழம் இருக்கிறதா என்பதை பற்றி ஆச்சரியப்பட ஆரம்பிக்கின்றாய். எல்லாம் நல்லதுதான். ஆனாலும் கூட உன்னுடைய வாழ்க்கையிலே இந்த வசனங்கள் ஒரு மாற்றத்தையும் தராது இருக்கிறது உண்டானால், நீ உயிருள்ளவன் என்கிற பெயரோடு கூட காணப்பட ஆரம்பித்தாலும் தேவனுடைய பார்வையில் இன்னும் நீ செத்தவனாகவே காணப்பட ஆரம்பிக்கின்றாய். கிரியைகள் செய்யாதிருக்கக்கூடிய எந்த நிலைகளும் செத்ததாகவே காணப்பட ஆரம்பிக்கிறது. வசனத்தை பார்க்கிறோம், கிரியைகள் செய்யாத விசுவாசம் செத்தது. கிரியைகள் இல்லாதிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆவிக்குரிய நிலையும் செத்து போனது. ஒரு ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையின் நிலை என்று அழைக்கப்படக்கூடியது எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும்? பரிசுத்தத்தை பேச்சிலே பேசுகிறதல்ல, கிரியைகளை செய்தால்தான் அவைகள் உயிருள்ளதாய் நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறது. ஜபத்தை பேச்சிலே அல்ல, நீங்கள் கிரியைகளிலே கொண்டு வர ஆரம்பித்தால் தான் அவைகள் உயிருள்ளதாக நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறது. நீங்கள் ஊழியம் என்று அழைக்கப்படக்கூடிய காரியங்களிலே ஊழியத்தில் பலவிதமான திட்டங்களை போடுகிறது பெருசு இல்லை. ஊழியங்களிலே அந்த காரியத்தை செய்ய, இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்கிறதை பற்றி நம்ம பேசுகிறது பெருசு இல்லை. அவைகளை நீங்கள் செய்தால் தான் அவைகள் எல்லாம் உயிருள்ளதாக நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறது. இப்ப நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படாது இருக்கக்கூடிய ஆவிக்குரிய நிலைகள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அவைகள் எல்லாம் செத்தது என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார். அவைகளை கொடுத்த கர்த்தர் உங்களை குறித்து மெய்யாகவே விசனம் கொள்ளக்கூடியவராய் விளங்குகின்றார். என்ன விசனப்படுகின்றார்? நான் இந்த காரியத்தை, இந்த ஆவிக்குரிய நிலையை இவன் வாழ்க்கையில தராம வேறு யாருடைய கையிலாச்சும் தந்திருந்தா இந்த ஆவிக்குரிய நிலைகளை அவன் பெற்றுக்கொண்டு மகா உன்னதமான வளர்ச்சியின் ஊடாக கடந்து போயிருப்பான். ஆனால் இவனோ இந்த ஆவிக்குரிய காரியங்களை பெற்றதை கூட தன்னுடைய வாழ்க்கையிலே யோசித்து பாராமல் இவைகளை பற்றி அக்கறையே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இவன் செத்து போனவனை போல கிரியைகளை நடப்பையாத ஒரு கிறிஸ்தவனாய் விளங்குகிறான் என்று சொல்லி கர்த்தர் உங்களையும் என்னையும் குறித்து விசனம் கொள்ள ஆரம்பிக்கின்றார்.
அன்பை பற்றி கர்த்தர் பேசுகின்றார். அன்பை பற்றி தான கிரியை நம்முடைய வாழ்க்கையில இல்லை. பரிசுத்தத்தை பற்றி கர்த்தர் பேசுகின்றார். பரிசுத்தத்தை நான் அறிந்திருக்கிறேன், ஆனால் கிரியைகள் என்னுடைய வாழ்க்கையில காணப்படவில்லை. நீதியை பற்றி கர்த்தராக தேவன் சொல்லுகின்றார். நீதியினுடைய கிரியை என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது இல்லை. ஜெபத்தை பற்றி கர்த்தராக தேவன் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஜெபத்தினுடைய கிரியை என்னுடைய வாழ்க்கையில காணப்படலை. அப்படின்னா ஜெபத்தை பற்றி அறியக்கூடிய அறிவு மேன்மை அல்ல, கிரியைகள் செய்யாதிருக்கக்கூடிய எல்லா நிலைகளும் செத்துப்போன நிலை என்பதை முதல் காரியம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படின்னா எதை ஆண்டவராக தேவன் சுட்டி காண்பிக்கிறார்? ஒரு ஜெபத்திற்கு ஒரு சின்ன ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. உங்கள் ஜெபம் கிரியையோடு கூட காணப்படக்கூடிய ஜெபமாய் இருக்கிறது உண்டானால், இந்நேரம் உங்கள் ஜெபம் உங்கள் குடும்பத்திலே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை தந்திருக்கணும். உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கணும். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு சூழ்நிலைகளிலே மகா பெரிய உன்னதமான காரியங்களை உருவாக்கி தந்திருக்கணும். சாத்தானுக்கு எதிராக நீங்களும் நானும் செய்யக்கூடிய ஜெபங்களினால் சாத்தானின் வலிமை உங்கள் நிமித்தமாய் மட்டுப்படுத்தப்படக்கூடிய அந்த நிலைகளின் ஊடாக கடந்து போயிருக்கணும். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் சாத்தான் எனக்கு விரோதமாய் மும்முரமாய் வருகிறான் என்று சொன்னார். இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய குடும்ப ரட்சிப்பினுடைய காரியங்களை நான் பார்க்க முடியவில்லை என்று சொன்னால், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவராக தேவனுக்கு பிரியமான ஒரு விதத்தில் என்னால் ஆண்டவராக தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்க்கை வாழ முடியவில்லை என்று சொன்னால், என்னுடைய ஜெப நிலைகளில் நான் செத்து போன ஒரு வாழ்க்கை வாழ்றேன். ஜெபிக்கிறேன், ஆனால் அந்த ஜெபம் கர்த்தராகிய தேவனால் அங்கீகரிக்கப்படுறது இல்லை. பரிசுத்தமா இருக்கிறேன், ஆனால் அது கர்த்தராகிய தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறது இல்லை. ஏனென்றால் செத்து போனது எவைகளையும் ஆண்டவராகிய தேவன் அங்கீகரிக்கிறவர் அல்ல. வேதத்தில் என்ன வார்த்தையை நாம் வாசிக்கிறோம்? தேவன் மரித்தோருக்கு தேவனாய் இராமல் ஜீவனுள்ளோருக்கே அவர் தேவனாய் இருக்கின்றார். நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியம் உயிருள்ளதாக கொடுத்தால் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். அது செத்து போனதா கொடுத்தா கர்த்தர் அவைகளை அங்கீகரிக்க மாட்டார், திரும்பி கூட பார்க்க மாட்டார். செத்து போன விசுவாசமாய் காணப்படலாம், செத்து போன பரிசுத்தமாய் காணப்படலாம், செத்து போன ஜெபமாய் காணப்படலாம், செத்து போன ஊழியமாய் காணப்படலாம், செத்து போன அநேக விதமான ஆவிக்குரிய நிலைகளாய் காணப்படலாம். எதுவாய் காணப்பட ஆரம்பித்தாலும் செத்து போனவைகளை கர்த்தராக தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏனென்றால் கர்த்தர் ஜீவனுள்ளோரின் தேவன், உயிருள்ளவைகளைத்தான் கர்த்தராக தேவன் அங்கீகரிக்கின்றார். இப்ப நம்முடைய வாழ்க்கையில செத்து போன கிரியைகள் எங்கெங்கெல்லாம் காணப்படுகிறது. இந்த கிரியைகளின் மூலமா என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றமே வராது. அதுக்கு பிறகு செத்து போன கிரியை. செத்து போன கிரியைன்னா என்ன அர்த்தம்? என்னுடைய வாழ்க்கையில இந்த கிரியைகளை நான் பயன்படுத்தினால் ஒரு மாற்றத்தை நான் பார்க்க மாட்டேன். இந்த செத்து போன விசுவாசத்தை பயன்படுத்தினால் விசுவாசத்துக்குரிய நன்மைகளை பெற முடியாது. செத்து போன ஜெபத்தை நான் பயன்படுத்தினால் அந்த ஜெபத்துக்குரிய மகிமையை நான் என்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த செத்து போன ஊழியத்தை நான் பயன்படுத்தினால் இதற்குரிய முழு விளைச்சலை என்னுடைய வாழ்க்கையில எட்ட முடியாது. இப்படி எந்தெந்த காரியங்கள் நான் எத்தனையோ விதமான கிரியைகளின் ஊடாக அவைகளின் ஊடாக நான் கடந்து போக ஆரம்பித்தாலும் அவைகளுடைய முழுமையை எட்ட முடியாது இருக்கக்கூடிய கிரியைகள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அவைகளெல்லாம் செத்த கிரியைகள் என்பதை அறிந்து அவைகளை விட்டு விலகுங்கள். அவைகளெல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவுள்ள கிரியைகளாய் அல்ல, நிறைவற்ற கிரியைகளாய் நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறது. செத்து போன வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு நிலைகளையும் விட்டு நீங்களும் நானும் வெளியேறி கடந்து வர வேண்டியது அவசியம். செத்து போன அன்புன்னா தேவன் ஆகிய கர்த்தரால் அங்கீகரிக்கப்படாது இருக்கக்கூடிய நிலைகளிலே காணப்படக்கூடிய அன்பு. நான் என்னுடைய குடும்பத்தை, என் சொந்தத்தை, என்னுடைய பிள்ளைகளை, என் கூட இருக்கக்கூடிய மக்களைத்தான் நேசிக்க முடியுமே தவிர மற்ற யாரையுமே நான் நேசிக்க முடியாது. அதுக்கு பேர் செத்து போன அன்பு. உயிருள்ள அன்புனா என்ன அர்த்தம்? எல்லா ஜனங்களையும், உனக்கு அயலானாக காணப்படக்கூடிய மனுஷனை மட்டுமல்ல, உன் சத்துருவையும் நீ நேசிக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றான். இதுதான் உயிருள்ள ஒரு அன்பு. விசுவாசம் என்கிறது உன்னுடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான காரியங்களும் நடைபெறும் என்கிறதை பற்றிதான் அந்த சூழ்நிலைகளின் மூலமாய் வரக்கூடிய தன்மைகளின் அடிப்படையிலே வரக்கூடியது மட்டுமல்ல. விசுவாசம் சூழ்நிலைகளையே கடந்ததாக இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி வர முடியும் என்று சொல்லி நம்ப முடியாத காரியங்களை பெறுகிறதற்கு பேர் தான் விசுவாசத்திலே உயிருள்ள ஒரு விசுவாசம். அப்போ ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல், அதுக்கு பேரு தான் உயிருள்ள ஒரு தன்மை என்கிறதை பற்றி கர்த்தராகிய தேவன் பேசுகிறார். ஜெபம்னு சொன்னா அது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலாக, இது சாதாரணமான உலக ரீதியான ஜெபத்தோடு கூட காணப்படக்கூடிய ஜெபத்தை கர்த்தராகிய தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். தேவனுக்கு பிரியமான ஜெபம்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய ஜெபமும் என்னுடைய ஜெபமும் பரலோகத்தை அசைக்கக்கூடிய அளவிற்காய் காணப்பட வேண்டியது அவசியம். அது தேவனுடைய ராஜ்யத்தை போய் தொடரும். சாத்தானுடைய ராஜ்யங்களை மையாகவே நடுங்க செய்ய வேண்டியது அவசியம். அதுதான் வல்லமையிலே நிறைந்த ஒரு ஜெபம். இல்லாத ஜெபங்கள் எல்லாம் செத்த ஜெபம் என்று கர்த்தராகிய தேவன் பேச ஆரம்பிக்கின்றார். இப்ப நம்ம நிறைய காரியங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குகிறோம். என்னென்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறோம்? தேசத்துல ஒரு எழுப்புதலை தாங்க ஆண்டவரே, வல்லமையான ஒரு எழுப்புதலின் அலை பற்றி பிடிக்க வேண்டும். வாரம் தோறும் நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் விடாமல் நிறைய பிரச்சனைகளுக்காக நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் அந்த பிரச்சனைகளிலே ஏதாகிலும் ஒரு மாற்றம் நடந்திருக்கிறதா சொன்னா இல்லை. ஏனென்றால் அந்த ஜெபங்கள் உயிரற்ற ஒரு ஜெபமாய் இருக்கிறதுனால அந்த ஜெபங்களினால் சாத்தானுக்கும் பாதிப்பு இல்லை. கர்த்தருடைய கிருபைகளை பெறவும் அந்த ஜெபம்
தகுதியற்ற நிலைகளிலே காணப்படுகிறதுனால அவைகளுடைய விளைச்சலை உங்களாலும் என்னாலும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப நிறைவற்ற கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய வரைக்கும் நீங்களும் நானும் உண்மையான கிறிஸ்தவனாக ஆண்டவராக தேவனால் நினைவு கூறப்படக்கூடிய மக்களாய் காணப்படுகிறது இல்லை. நிறைவுள்ள கிரியைகளாக உங்கள் கிரியைகள் காணப்பட ஆரம்பிச்சாதான் எல்லா விதமான விஷயத்திலும் ஒரு முழுமை, எல்லா விதமான விஷயத்திலும் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தால்தான் அன்றைக்கு ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினாலே ஜபத்தினால் உலகத்தை அசைத்த அநேக விதமான பரிசுத்தவான்களின் நிலைகளை பார்க்க முடியும். அடிக்கடி என்னுடைய செய்தியிலே சொல்லக்கூடிய நல்ல ஒரு உதாரணமாக, கர்த்தராகிய தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட தேவனுடைய மனிதன் ஒரு முறை நல்ல ஒரு கன்வென்ஷன் கூட்டத்திற்காக கடந்து போகக்கூடிய நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி முடித்து அதன் பின்பதாக கூட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்காக ஜெபிக்கும்படிக்காய் வரக்கூடிய நேரத்தில் சில ஜனங்கள் அவரை நோக்கி ஒரே ஓட்டமாய் ஓடி வந்தாங்க. ஐயா, எங்க கூட இருக்கக்கூடிய அதாவது எங்களுடைய முக்கியமான சகோதரர்களிலே ஒருவன் மரணத்திற்கு ஏதுவான வியாதியாக காணப்படுகின்றான், நீங்கள் வந்து தயவு செய்து அவனுக்காக ஜெபிக்க வேண்டும். உடனே அவர் சொல்லுகிறார், இல்லை இல்லை, இங்க இருக்கக்கூடிய மக்களுக்காக நான் ஜெபித்து விட்டு கடந்து வரேன். இல்லை இல்லை, அவனுடைய உயிர் போகக்கூடிய நிலையிலே காணப்படுகிறான், ஆகவே நீங்கள் முதல் காரியம் அவனுக்காக வந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஊழியக்காரர் கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட்டிக் கொண்டு போய் கர்த்தருடைய நாமத்தினால அந்த ஊழியக்காரர் அந்த இடத்துல உள்ளே போய் உட்கார்ந்து அந்த சகோதரருக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கிற எல்லா ஜனங்களும் கூட்டமா நிக்கிறாங்க. கர்த்தருடைய நாமத்தினால் ஜெபிக்கக்கூடிய நேரத்தில் அந்த மனிதன் அவ்வளவு நேரம் ரொம்ப லாங் பிரீத்திங் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய மனிதன் திடீர்னு செத்து போயிட்டான். செத்து போகக்கூடிய அந்த காரியங்களை கண்ட எல்லா உறவினர் ஜனங்களுடைய கண்கள் அத்தனை விதமான மக்களும் பார்த்து கொண்டிருக்கிற செத்து போயிட்டார் அவர். உடனே இந்த ஊழியக்காரரும் அவர் வந்து அவ்வளவு நேரம் ஊக்கமாக ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் திடீர்னு சொல்லி இவருடைய தலையில ஏதோ ஒரு மாற்றம் இருக்கிறது நான் பார்க்கிறேன்னு சொல்லி கண்ணை திறந்து பார்த்தா உயிரோடு கூட காணப்பட்ட அந்த மனிதன் சடலமாய் கிடக்கிறது இவருடைய கண்கள் பார்த்தோம். இதை கண்டு அந்த ஊழியக்காரர் செய்த காரியம் என்ன, நேராக அந்த மனிதனை எடுத்துக்கொண்டு போய் அந்த ரூமுடைய மூலையிலே கொண்டு போய் நிறுத்தி வைத்துக் கொண்டு ஏறக்குறைய 7 மணி நேரம் விடாமல் ஜெபித்து இறந்து போன அந்த மனிதனை உயிரோடு கூட எழுப்பி கொண்டு வந்து நிறுத்தி காண்பித்தார். இதுதான் உயிருள்ள ஒரு விசுவாசம். செத்து போன விசுவாசம் அப்படி விட்டு போயிருப்போம். உயிருள்ள விசுவாசம் என்றால் உன்னுடைய விசுவாசமும் என்னுடைய விசுவாசமும் கிரியைகளை கொண்டு வர வேண்டியது அவசியம். இந்த உலகத்திலே ஆண்டவராக தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல ஒரு வார்த்தை ஒன்றை சொல்லிவிட்டு போனார். அவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை காட்டிலும் இன்னும் பெரிய காரியங்களையும் செய்வான். இப்படிப்பட்ட நிலைகளை நிரூபித்து காண்பிக்கக்கூடிய தன்மைகளோடு கூட காணப்படக்கூடிய எந்த விஷயமும் ஆண்டவராக தேவனால் உயிருள்ளது என்று சொல்லி மெய்யாகவே அங்கீகரிப்புக்கு பாத்திரம் உள்ளதாக காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப நம்முடைய விசுவாசம், நம்முடைய ஜெபம், நம்முடைய பரிசுத்தம், நம்முடைய ஊழியம், நம்முடைய பிரயாசம் தேவனுடைய அங்கீகரிப்புக்கு பாத்திரமாய் காணப்படவில்லை என்று சொன்னால் அவைகளெல்லாம் செத்த நிலையில் இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளுங்க. என்னுடைய ஜெபத்தினால் ஒரு மாற்றம் நடக்கலைங்க. என்னுடைய ஜெபத்தினால குடும்பத்துல இன்னும் வேர்ஸ்டாகவே அந்த சூழ்நிலைகள் காணப்படுகிறது நான் பார்க்கிறேன். குடும்பத்துல இன்னும் பிரச்சனை மேல் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது நான் பார்க்கிறேன். அநேக விதமான வியாதியின் மேல் வியாதி சரீரத்தில் அதிகமாய் வந்து கொண்டே இருக்கிறதை பார்க்கிறேன். அப்படின்னா என்னுடைய ஜெபத்துல ஆண்டவராக தேவன் எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு அது உயிரோட்டமாய் காணப்படவில்லை என்று சொல்லி போல் உயிரோட்டமாய் காணப்படக்கூடிய ஜெபமாய் இருக்கிறது உண்டானால் உன் ஜெபத்தின் மூலம் கட்டாய மாற்றங்கள் நடந்தே தீர வேண்டியது அவசியம். அதுதான் உயிருள்ள ஒரு நிலையாக ஆண்டவராக தேவனால் அங்கீகரிக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப கர்த்தராக தேவன் சர்தை சபை தூதனுக்கு என்ன சொல்லுகின்றார், நீ விழிப்பாய் காணப்படுகின்றாய் என்றாலும் உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றிருக்கக்கூடிய நீ செத்தவனாகவே காணப்பட ஆரம்பிக்கின்றாய். உயிரோட்டமாய் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு நிலையோடு கூட இருக்கக்கூடிய நீ ஜெபிக்கின்றாய், உன்னுடைய ஜெபம் செத்தது. நீ விசுவாசிக்கின்றால் உன்னுடைய விசுவாசம் செத்தது. நீ ஊழியம் பார்க்கிற அந்த ஊழியம் எல்லாம் செத்து போற ஒரு ஊழியம். நீ ஆண்டவராக தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழுகிறேன் என்ற பேரிலே காரியங்கள் யாவற்றையும் செய்கிறாய். அவைகளை எல்லாம் கர்த்தராக தேவன் அங்கீகரிக்கவே இல்லை. ஏனென்றால் அவைகளெல்லாம் செத்து போன நிலைகளிலே காணப்படக்கூடியதாய் விளங்குகிறது. இப்ப உயிரோட்டமாய் காணப்படக்கூடிய தன்மைகள் என்பது எல்லா விதமான நிலைகளை காட்டிலும் எக்ஸ்ட்ரீம் லெவலை நோக்கி கடந்து போக வேண்டியது அவசியம். உங்கள் ஜெபத்தினால் செய்ய முடியாத காரியம் இந்த உலகத்தில் ஒண்ணுமே இருக்கக்கூடாது. உங்கள் விசுவாசத்தினால் பெற முடியாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றும் இருக்கக்கூடாது. உங்களுடைய எல்லா விதமான ஊழியத்தினால் ரட்சிப்பினுடைய காரியத்தின் ஊடாக வரக்கூடாத மக்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக கர்த்தருடைய வார்த்தைகளை ஆணித்தரமாய் நீங்கள் போய் சொல்லக்கூடிய நேரத்தில் சாத்தானின் வல்லமைகள் தவிடுபடியாக்கப்படக்கூடிய நிலைகளை கண்கூடாய் பார்க்கக்கூடிய அளவிற்காக வல்லமையான ஊழியம் செய்யும் மக்களாக நீங்களும் நானும் விளங்குகிறது தான்
கர்த்தராகிய தேவனால் உயிரோட்டமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்று கர்த்தர் நமக்கு சொல்கிறார். இதுக்குதான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த உயிரோட்டமான நிலைகளை நிரூபித்து காண்பிக்காது இருக்கக்கூடிய நிறைவற்ற கிரியைகள் எங்கெங்கெல்லாம் காணப்படுகிறதோ அவைகளை விட்டு நீங்களும் நானும் விலக வேண்டும். சர்தை சபையை கர்த்தராகிய தேவன் பார்க்கும் பொழுது, நீ எல்லா காரியத்திலும் சரியா தான் இருக்கிறப்பா, ஆனாலும் உனக்கு பேர் இருக்கிறது. என்ன பேர் இருக்கிறது? உயிருள்ளவன் என்கிற ஒரு பெயரை நீ பெற்றிருக்கிறாய். ஆனால் உன் கிரியைகளை நான் பார்க்கும் பொழுது அவைகளெல்லாம் உயிரோட்டமாய் அல்ல, செத்து போன கிரியைகளாக நான் பார்க்கிறேன். நீ ரட்சிப்பினுடைய வல்லமையான காரியங்களை பெற்றவனை போல காணப்பட ஆரம்பித்தாலும் ரட்சிப்பிலே செத்து போன ஒரு நிலைகளில் இருக்கிறது நான் பார்க்கிறேன். பரிசுத்தத்திலே செத்து போன நிலைகளில் இருக்கிறது நான் பார்க்கிறேன். ஜெபத்தில் ஒரு செத்து போன நிலைகளில் இருக்கிறது நான் பார்க்கிறேன். ஆகவே இவைகளை நீ வெளிப்பாக விழித்துக் கொண்டு சாகிறதற்கு ஏதுவான இவைகள் எல்லாவற்றையும் நீ சீராக்க வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்ப என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படும் சீர்கேடுகள் எந்த நிலைகளிலே காணப்படுகிறது அப்படின்னா, நிறைவற்ற கிரியைகளாய் காணப்படும். உயிரோட்டமற்ற எந்த நிலைகளும் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக உங்களையும் என்னையும் கொண்டு போய் ஒரு நாளும் நிறுத்த முடியாது. உயிர் நிறைந்த தன்மைகளோடு கூட காணப்படக்கூடிய ஜெபமாகட்டும், ஊழியமாகட்டும், பிரசங்கமாகட்டும், கர்த்தராகிய தேவனால் பயன்படுத்தப்படுகின்ற சகல விதமான செயல்களாகட்டும், இவைகள்தான் கர்த்தருக்கு முன்பதாக உங்களையும் என்னையும் கொண்டு போய் நிறுத்தக்கூடிய வல்லமை பெற்றதாய் விளங்க ஆரம்பிக்கும். அப்ப என்னுடைய கிரியைகளை நான் ஆராய்ச்சி பார்க்கணும். என்னுடைய கிரியைகளின் மூலமா எத்தனை சூழ்நிலைகள் மாற்றத்தின் மூலமாக போயிருக்கிறது, எத்தனை காரியங்களை கர்த்தராகிய தேவனுக்குள் நான் சீராக்கி கொண்டு வந்திருக்கின்றேன். என்னுடைய செயல்களின் மூலமாய், என்னுடைய ஜெபத்தின் மூலமாய் எத்தனை வெற்றிகளை நான் பெற்றிருக்கிறேன். என்னுடைய விசுவாசத்தின் மூலமாய் எத்தனை மகிமைகளை கர்த்தருடைய சமூகத்தில் நான் பெற்றிருக்கிறேன். எத்தனை காரியங்களை நான் தோற்று போன ஒரு வாழ்க்கை வாழுகிறது உண்டானால் நான் உயிருள்ளவர் என்று பேர் பெற ஆரம்பித்திருந்தாலும் செத்து போன நிலைகளிலே காணப்படுகிறேன் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார். இப்படிப்பட்ட நிறைவற்ற கிரியைகளிலே நின்று நீங்களும் நானும் முதல் காரியம் சீர்படுத்தப்பட வேண்டும் என்று கர்த்தருடைய வேத புஸ்தகத்தின் வழியாக கற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க. யாக்கோபு எழுதின நிருபத்துல 1வது அதிகாரம் 4வது வசனத்தில் 2வது காரியத்தை பற்றி கர்த்தராகிய தேவன் இவ்விதமாய் நம்மோடு கூட பேசுகின்றார். யாக்கோபு 1வது அதிகாரம் 4வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன், கேளுங்கள். அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. இரண்டாவது காரியம், நம்முடைய வாழ்க்கையிலே சகல விதமான விஷயத்திலும் ஒரு நிறைவை எட்ட வேண்டும் என்றால் அது என்னுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படக்கூடிய வரைக்கும் பொறுமையை நீங்களும் நானும் கை கொள்ள வேண்டியது அவசியம். இந்த பொறுமை தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பலவிதமான மாற்றங்களை உருவாக்கும்படியான தேவனுடைய செயல்களை நம்முடைய வாழ்க்கையிலே வரவழைக்கக்கூடிய முக்கியமான ஒரு வழி என்கிறதை கர்த்தருடைய வேதம் சுட்டி காண்பிக்க துவங்க ஆரம்பிக்கிறது. பொறுமை இல்லாமல் அரைகுறையாய் நீங்களும் நானும் பயணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் நிறைய நேரங்கள்ல ஆண்டவராகிய தேவன் உருவாக்கத்திலே உங்களையும் என்னை உருவாக்கி கொண்டு வர ஆரம்பிக்கின்றார். இந்த பாதி உருவாக்கி கொண்டு வரக்கூடிய நேரத்தில் இல்ல ஆண்டவரே, கர்த்தருடைய நாளை நான் எவ்வளவு நாள் வரைக்கும் நான் வீணாக கழிக்கப் போகிறேன், நான் கர்த்தருடைய ஊழியத்தின் ஊடாக போக வேண்டும் என்று சொல்லி பாதி உருவாக்கப்படக்கூடிய நிலைகளோடு கூட நான் வெளியேறி கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனுடைய சித்தத்தினுடைய முழுமையை நான் என்னுடைய வாழ்க்கையிலே செய்து முடிக்க முடியாது. உங்களுக்கே தெரியும், கோல பிரசவத்துல பிறந்தா என்ன நடக்கணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதே மாதிரி அரைகுறையான ஒரு உருவாக்கத்தின் நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது உண்டானால் அநேகம் விதமான ஆண்டவராகிய தேவன் எதிர்பார்க்கக்கூடிய முழுமையின் நிலைகளை எட்டுகிறது என்பது கடினம். சில நேரங்கள்ல கர்த்தராகிய தேவன் நம்மை உருவாக்கும்படிக்காக பல விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்க துவங்க ஆரம்பிக்கின்றார். சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஒடுக்கக்கூடியதாய் காணப்பட ஆரம்பிக்கும். சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இழக்க கொடுக்கக்கூடியதாய் காணப்பட ஆரம்பிக்கும். அது எதுக்கு அப்படின்னா, தேவன் உங்களை மெய்யாகவே உருவாக்கும்படிக்காக சில நிலைகளை வெட்டி போடவும், சில நிலைகளை கொத்தி போடவும், சில நிலைகளை கிளைகள் யாவற்றையும் நறுக்கவும், சில நிலைகளிலே ஆண்டவராக தேவன் அநேக விதமான உரங்களை போடவும், அநேக விதமான காரியங்கள் தேவையற்ற அநேக விதமான கிளைகள் யாவற்றையும் வெட்டி எறியும் தக்கதான கிரியைகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்க துவங்க ஆரம்பிக்கிறார். அந்த நேரத்துல நீங்களும் நானும் ஆண்டவராக தேவனுக்கு முன்பதாக மெய்யாகவே காத்திருக்க வேண்டியது அவசியமான ஒன்றாக விளங்க ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு பொறுமையான நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வளர ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே என்ன விஷயத்திற்காக என்னை உருவாக்கி கொண்டு வர ஆரம்பிக்கின்றார். நான் அந்த உருவாக்கத்தினுடைய நிலைகளை விட்டு இங்கும் அங்கும் விலகி ஓட ஆரம்பிக்கிறது உண்டானால் என்ன நடக்கும் பாருங்க, நான் என்னுடைய வளர்ச்சியின் முழு விகிதத்தை எட்டுகிறது என்பது கடினம்.
ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு மாதிரி கர்த்தராக தேவன் உருவாக்கி கொண்டு வருகிறார். என்னை உருவாக்கக்கூடிய விதம் வேறு, உங்களை உருவாக்கக்கூடிய விதம் வேறு. ஒவ்வொரு மனிதனையும் கர்த்தர் ஒவ்வொரு விதமாய் உருவாக்கி கொண்டே வர ஆரம்பிக்கிறார். நான் ஆண்டவராக தேவனுக்குள் உருவாக்கப்பட பலவிதமான காரியங்களை இழக்க கொடுக்க வேண்டியது அவசியம். நீங்கள் உருவாக்கப்பட ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினால் பல மக்களால் பழித்து பேசப்பட வேண்டியது அவசியம். அப்ப இவன மாதிரி ஏன் என்னுடைய வாழ்க்கையை கர்த்தராக தேவன் நடத்த மாட்டார் என்று சொல்லி யோசிக்க முடியாது. ஒவ்வொரு மனிதனையும் கர்த்தராக தேவன் ஒவ்வொரு விதமாய் உருவாக்கத்தின் மூலமாக அழைத்துக் கொண்டு போக ஆரம்பிக்கின்றார். இப்படி உருவாக்கப்படக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் உருவாக்கப்படக்கூடிய நிலைகள் வரைக்கும் பொறுமையை காக்க வேண்டியது அவசியம். அவன் தன்னுடைய வாழ்க்கையை முழுமையை எட்டக்கூடிய வரைக்கும் இங்கும் அங்கும் ஓடி ஆடி கடந்து போய் விடாத அளவிற்காக தேவனுடைய சமூகத்திலே அவைகளுக்காய் நீங்களும் நானும் காத்திருக்க வேண்டியது அவசியமான ஒன்று. கர்த்தருடைய வசனத்துல கர்த்தராக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய சீஷர்களை பற்றி நான் உங்களோடு கூட பேசுறேன் பாருங்களேன். 12 சீஷர்களை கர்த்தராக தேவன் தேர்ந்தெடுத்தால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான பொறுப்புகள் யாவற்றையும் கர்த்தராக தேவன் தந்தார். ஒவ்வொரு விதமான ஊழியத்தின் காரியங்களையும் தந்தார். என்றாலும் அதுல 3 பேரை மட்டும் கர்த்தராக தேவன் விசேஷமாய் தேர்ந்தெடுத்து அவர்களோடு கூட சில முக்கியமான கருத்துக்கள் யாவற்றையும் பேச ஆரம்பிக்கிறார். இப்ப கொஞ்சம் யோசிங்க. மொத்தம் 12 பேர் ஆண்டவராக தேவனால் உருவாக்கப்பட ஆரம்பித்தனாலும் கூட அதுல 3 பேரை கர்த்தராக தேவன் தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரத்துல மற்ற 9 பேருடைய மனம் எப்படியா இருக்கும் என்று யோசிச்சு பாருங்க. ஏன் கர்த்தராக தேவன் எங்களை மட்டும் இந்த காரியங்களை விட்டு புறம்பாக்கி விட்டு அவங்க கூடவே தான் நாங்களும் வளர ஆரம்பிச்சோம். அவங்க கூடவே தான் நாங்களும் கர்த்தராக தேவனுடைய காரியங்களை பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சோம். அவங்கள மாதிரி நாங்கள் ஊழியத்தின் மூலமாக கடந்து போனோம். என்றாலும் எங்களை காட்டிலும் விசேஷமா ஏன் கர்த்தர் அவர்களோடு கூட சில முக்கியமான ரகசியமான காரியங்களை பேச ஆரம்பிக்கிறார் என்று சொல்லி பொறாமைப்பட ஆரம்பித்திருக்கிறது உண்டானால் இவர்களுக்கு உண்டான வளர்ச்சியின் விகிதத்தை அவங்க இழந்து போயிருப்பாங்க. அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காரியங்களிலே வளரக்கூடிய வளர்ச்சியிலே அவர்கள் அந்த முழுமையை எட்டும்படிக்காக தங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலைகளிலே அவர்கள் தங்கள் காரியங்கள் யாவற்றையும் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அந்த நிலைகளை பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில தேவன் என்னென்ன வளர்ச்சியின் ஊடாக என்னை அழைத்துக் கொண்டு போகிறார். நான் என் மட்டிலாக கர்த்தராக தேவனை இழுத்துக் கொண்டு போகக்கூடிய ஒரு மனுஷனாய் இல்ல, கர்த்தர் என்னை எப்படி வணையும்படிக்காக என்னை அழைக்கிறாரோ அவைகளை நோக்கி நீங்களும் நானும் செல்லும்படிக்காக பழக்கப்பட வேண்டியது அவசியமான ஒன்று. நிறைய நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவராக தேவன் இழுக்கக்கூடிய இழுவையின்படி நம்ம போகிறது இல்ல, தேவனை நம்மை நோக்கி நாம் இழுக்க துவங்க ஆரம்பிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு நான் கர்த்தருடைய ஊழியத்தின் ஊடாக கடந்து வருகிறேன், ஆனாலும் கூட கர்த்தருடைய ஊழியத்தின் ஊடாக கடந்து வருகிறதுக்கு முன்பதாக நிறைய தடைகள் இருக்கிறது நான் பார்க்கிறேன். அந்த தடைகள் எல்லாவற்றையும் நீர் நீக்கினால் நான் இந்த ஊழியத்தின் மூலமாக கடந்து வரேன். இப்படி கர்த்தருக்கு நிறைய பேர் அநேகம் யோசனைகளை சொல்லுகிறதும் நிறைய ஆர்டர்ஸ் போடுகிறதையும் பார்க்க முடியும். ஆனால் கர்த்தராக தேவன் சொல்லுகின்றார், தடைகளை உடைக்கும்படிக்காகத்தான் நான் உன்னை உருவாக்கி வச்சிருக்கிறேன். தடைகள் வரும், இந்த தடைகள் பிரச்சனைக்குரிய காரியங்கள் வரும், அதை நீ உன் ஜெபத்தின் மூலமாய் உடைக்கணும். ஆனால் இப்ப இருக்கக்கூடிய இந்த நிலைகளை நாம் பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் தடைகளை உடைத்தால் ஆண்டவரே நான் அந்த ஊழியத்தின் ஊடாக போவேன். இப்ப அவங்க என்ன செய்யறாங்க, நான் கிரியை செய்ய மாட்டேன், நீங்க கிரியைகளை செய்து எனக்கு ஓப்பனா அந்த காரியங்கள் யாவற்றையும் தந்தா நான் அந்த ஊழியத்துக்குள்ள போவேன். இல்லாட்டி நான் போக மாட்டேன். எங்க வீட்டுல இவ்வளவு பிரச்சனையை வைத்துக்கொண்டு நான் எப்படி ஊழியத்துக்கு போக முடியும்? இந்த வீட்டுல அத்தனை விதமான காரியங்கள் யாவற்றையும் வைத்துக்கொண்டு எப்படி நான் ஊழியத்துக்கு போக முடியும்? ஆரம்ப நாட்களில் காணப்பட்ட அநேகம் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிலைகளை பாருங்க. நம்ம ஐக்கியத்துல காணப்படக்கூடிய வயது சென்றிருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நீங்க விசாரிச்சு பாருங்க. அந்த நாட்கள்ல குடும்பத்துல பிரச்சனைகள் வருகிறது உண்டானால் ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே அந்த பிரச்சனைகளுக்காக அவர்கள் முழங்காலை முடக்கி ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க. ஆண்டவரே, இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் ஊழியத்துக்கு போக முடியாம தடைகள் ஒன்று வரக்கூடாது. இந்த தடைகளை உருவாக்க சாத்தான் எந்த வழிகளை உருவாக்க ஆரம்பித்தாலும் அவைகளை உடைய பண்ணக்கூடிய அளவிற்கு நீர்தான் எங்களுக்கு ஏற்ற பலத்தை தர வேண்டும். சில நேரத்துல ஞாயிற்றுக்கிழமை என்று அநேக விதமான காரியங்கள் உருவாக்கப்பட முக்கியமான ஃபங்க்ஷன் வச்சிருவாங்க. முக்கியமான காரியங்கள் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இந்த மாதிரியான அந்த ஃபங்க்ஷனையும் அந்த காரியங்களை விட்டு விலகுறது ரொம்ப கடினமா இருக்கிறத பார்க்க முடியும். அவைகள் அறிவிக்கப்பட்ட அந்த காலத்திலிருந்து இந்த பிள்ளைங்க என்ன செய்வாங்க, கர்த்தருக்கு முழங்காலிலே நின்று, ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாறப்பண்ண உங்களால முடியும், இவைகளிலே நின்று விடுதலையாக்க உங்களால் முடியும் ஆண்டவர் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி ஜெபித்து கர்த்தருடைய நாமத்தினால் வெற்றிகளை பெற்று அந்த ஊழியத்தின் ஊடாக பங்கு பெறக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். கொஞ்ச வருஷத்துக்கு முன்பதாக நம்ம கூட இணைந்து பணிகளை செய்து கொண்டு வந்த நல்ல ஒரு தேவனுடைய மனிதர் இப்ப நம்முடைய ஐக்கியத்துல இல்லை, ஆனா ஆரம்ப நாட்களில் நம்முடைய ஊழியத்துல இணைந்து பணிகளை செய்த நல்ல ஒரு கர்த்தருடைய மனிதர், ஆண்டவராக தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம் நிறைந்த ஒரு மனிதரும் கூட. ஒரு முறை என்னுடைய சகோதரன் வின்சென்ட் செல்வகுமார் அண்ணன் ராமநாதபுரத்துல வெளிப்படுத்தின விசேஷத்திலே காணப்படக்கூடிய முக்கியமான காரியங்களை பற்றி அவங்க பேசிட்டு வர்றாங்க.
சில அந்த கிறிஸ்துவனுடைய வருகையை பற்றியும் அந்த கிறிஸ்துவனுடைய காரியங்களை பற்றியும், அதற்கு முன்பதாக என்னென்ன விதமான விஷயங்கள் இந்த உலக அரங்கிலே உருவாக்கப்பட போகிறது, அந்த 3வது உலக மகா யுத்தம் என்றால் என்ன, அதில் என்னென்ன விதமான காரியங்கள் உருவாக்கப்பட போகிறது என்கிறதை பற்றி எல்லாம் செய்திகள்ல நிறைய காரியங்களை பற்றி பேசிக்கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த அருமையான சகோதரன், நான் சொல்றேன் பாருங்க, அந்த தேவனுடைய மனிதனுக்கு அதுதான் அவருக்கு ஃபைனல் இயர் எக்ஸாம். அந்த ஃபைனல் இயர் எக்ஸாம் எழுதாது இருக்கிறது உண்டானால் அந்த வகுப்புல அவர் தேர்ச்சி பெறுகிறது முடியாது. ஒன்று. 2வது காரியம், அது ஈவன் செமஸ்டராக இருக்கிறதுனால, இப்ப இருக்கக்கூடிய காரியத்துல எல்லா செமஸ்டரும் நம்ம எழுதிடலாம். ஆனா அந்த நாட்கள்ல ஈவன் செமஸ்டர்லாம் போய் எழுத வேண்டியது அவசியம். அதனால இனி 1 வருட காலம் அவர் தாமதம் பண்ணித்தான் அந்த தேர்வின் ஊடாக அந்த காரியத்தின் ஊடாக உள்ள போகணும். இவருக்கு 2 பக்கத்திலும் நெருக்கம். ஒன்று, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணுமா, இல்லை என்றால் இந்த எக்ஸாமினேஷனுக்குள்ளாக கடந்து போக வேண்டுமா. வீட்டுல பயங்கரமா திட்டுறாங்க. என்ன திட்டுறாங்க? எக்ஸாமினேஷனை விட்டு நீ எப்படி அந்த அந்த ஒரு காரியத்தின் ஊடாக நீ கடந்து போக ஆரம்ப, ஒருவேளை இந்த ஊழியத்தின் ஊடாக போகாம இருக்க ஆரம்பிச்சா கூட இனி ஒரு முறை அதே வகுப்பை சகோதரன் எடுப்பார். அந்த நாளிலே நீ போய் மெய்யாகவே அந்த காரியங்கள் யாவற்றையும் பங்கு பெறலாம். ஆகவே இந்த தேர்வை நீ கட்டாயம் எழுத வேண்டும் என்று அப்பா திட்டுறாங்க, அம்மா திட்டுறாங்க, குடும்பத்தை திட்டுறாங்க, சபையில கூடிய மக்கள்லாம் திட்டுறாங்க. இவர் எல்லா காரியங்களையும் யோசித்து பார்த்து கர்த்தருக்குள் நல்ல ஒரு முடிவை ஒன்றை எடுக்க ஆரம்பித்தார். கர்த்தருடைய நாமத்தினால எனக்கு இந்த தேர்வு முக்கியம் அல்ல, கர்த்தருடைய வார்த்தை தான் முக்கியம் என்று சொல்லி தேர்வை புறமாக்கி விட்டு எக்ஸாமினேஷனை விட்டுட்டு அவர் நேரா அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா போயிட்டார். நடந்த காரியத்துல பார்க்கக்கூடிய நேரத்தில் எல்லா விதமான விஷயத்திலும் நல்ல மதிப்பெண் பெற்ற சகோதரன், அதாவது ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் காணப்படக்கூடிய சகோதரன், இந்த ஒரு எக்ஸாமினேஷன் மட்டும் ஃபெயில் ஆக்கப்பட்டதுனால அந்த வருஷம் அவருக்கு வர வேண்டிய மகிமையான காரியங்களை அவர் இழந்து போயிட்டார். பட்டத்துக்குரிய காரியங்களை இழந்து போயிட்டார். அது எல்லா ஜனங்களும் திட்டுனாங்க, ரொம்ப கேவலமா பேசுனாங்க. எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை இழந்துட்ட, எவ்வளவு பெரிய ஒரு மேன்மையான ஒரு காரியத்தை இழந்துட்ட. உன் கூட படிச்ச எல்லா விதமான மாணவர்களும் அநேக விதமான, அதாவது இந்த பட்டத்துக்குரிய காரியங்கள் யாவற்றை பெறக்கூடிய நேரத்துல பட்டத்தை இழந்து இந்த மாதிரி கர்த்தருடைய வார்த்தைக்காக கர்த்தருடைய அந்த காரியங்கள் யாவற்றையும் பெற வேண்டும் என்பதற்காக பட்டத்தை இழக்க கொடுத்து விட்டாய் என்று சொல்லி ரொம்ப கேவலமா பேச ஆரம்பிச்சாங்க. நடந்த காரியம் என்ன? மீண்டும் அந்த தேர்வை எழுதினார். நல்ல ஒரு அந்த பட்டத்தில் நல்ல ஒரு தேர்ச்சியின் ஊடாக கடந்து போனார். அவங்க கூட பயின்ற மக்களை காட்டிலும் இவருக்கு நல்ல வேலையை ஆண்டவராக முதலில் கொண்டே கையில் கொடுத்துட்டு. இப்ப இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, சில நேரங்களில் உலகத்திற்காக கர்த்தரை நாம் விட ஆரம்பிக்கிறது அது ஒரு மேன்மையான ஒரு அனுபவம் அல்ல. ஆண்டவராகிய தேவனுக்காக நீங்கள் உலகத்தை விட கொடுக்கக்கூடிய ஒரு மக்களாக விளங்கலாம். ஆனால் உலகத்திற்காக கர்த்தருடைய கிரியைகளை நீங்கள் மெய்யாகவே இழக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அதை போல ஒரு பரிதபிக்கப்படக்கூடிய நிலைகளை உங்களாலும் என்னாலும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் மெய்யாகவே கற்றுக்கொள்ள முடியாது. இந்த வசனத்துல என்ன காரியத்தை நாம் மெய்யாகவே கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கின்றோம்? ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் நீங்கள் காணப்படாத அளவிற்காக பொறுமையானது பூரணமாய் கிரியைகளை செய்ய வேண்டியது அவசியம். தேவன் உன்னை உருவாக்க வேண்டும் என்று விரும்பப்படுகின்றார். இந்த மீட்டிங்ல எதற்காக கர்த்தராகிய தேவன் உங்களையும் என்னையும் அழைத்துக் கொண்டு வர வேண்டும் என்றால், தேவன் உங்களை ஏதோ ஒரு காரியத்திற்காக உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். ஆனால் நான் உருவாக்குறதற்கு மெய்யாகவே மனமற்றவனாய் நான் அநேகம் கால தாமதம் பண்ணுகின்றேன். அநேகம் வகுப்புகளை நான் மெய்யாகவே விட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அந்த உருவாக்கத்திலே மகா உன்னதமான மேன்மைகளை இழக்கும் ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பித்து விடுது. எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும் பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி பொறுமையாய் கர்த்தருடைய சமூகத்திலே ஒருவேளை எத்தனை நஷ்டங்கள் வர ஆரம்பித்தாலும் பொறுமையாய் தேவனுடைய காரியங்களை பெறக்கூடிய விஷயத்தில் நீங்களும் நானும் காத்திருக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் நிறைவான காரியங்களின் முழுமையை உங்களாலும் என்னாலும் எட்ட முடியும் என்று கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலம் சுட்டி காண்பிக்கின்றார். 3வது ஒரு காரியத்தை பாருங்க. எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபத்துல அதுல 4வது அதிகாரம் 11வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எபேசியர் 4வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிறேன். அது என்ன சொல்றதுன்னு பாருங்க. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷன் ஆகும் வரைக்கும். 3வது நிறைவு எதை நோக்கி கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் நாம் வளர ஆரம்பிக்கும் பொழுது எதை நோக்கி நம்முடைய பயணம் காணப்படுகிறது அப்படின்னா, உங்களுடைய சுபாவங்கள் ஒன்றொன்றாய் மறைந்து போய் இயேசுவின் சுபாவம் ஒவ்வொன்றாய் உங்களுடைய வாழ்க்கையிலே வர துவங்க ஆரம்பிக்கிறது. இவ்வளவு நாள் வரைக்கும் அன்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது. இயேசுவை அறிய இயேசுவின் அன்பு உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவை போலவே உருவாக்கத்தின் ஊடாக கடந்து வருகிறது. சில காலங்களிலே ஆண்டவராக தேவனை போல அநேக விதமான விஷயங்களை தாழ்மையாய் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை நம்முடைய வாழ்க்கையில வராது.
எல்லா நிலைகளிலும் என்னை முதன்மைப்படுத்தக்கூடிய நிலைகளை நான் உடையவனாக, என்னுடைய காரியங்கள் யாவற்றையும் மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஆனால் கிறிஸ்துவை அறிய அறிய என்னை அறியாத ஒரு மனத்தாழ்மை என்னுடைய வாழ்க்கையிலே வருகிறதை பார்க்கிறேன். நான் அல்ல, ஆண்டவராகிய தேவன் தான் எல்லா காரியத்தையும் செய்து கொண்டு வருகின்றார். இந்த உலகத்திலே எத்தனை விதமான காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே கூட கொடுக்கப்பட ஆரம்பித்தாலும் இவைகள் எல்லாம் என்னுடைய கையின் பிரயாசத்தினால் வந்தது இல்லை. இவைகள் எல்லாம் கர்த்தராகிய தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே தந்ததனுடைய கிருபையினால் உருவாக்கப்பட்டதை தவிர நான் செய்த முயற்சியினால் வந்தது இல்லை என்கிற சொல்லக்கூடிய மனப்பக்குவம் எப்ப நம்முடைய வாழ்க்கையிலே வர முடியும் என்று சொன்னால், கிறிஸ்துவை போல ஒரு நிறைவான வளர்ச்சி நம்முடைய வாழ்க்கையிலே வளர ஆரம்பிக்கும் போது. இது வராதிருக்கக்கூடிய வரைக்கும் இந்த உலகத்திற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிப்பேன். உலகத்தினுடைய காரியத்திற்காக நான் அழக்கூடிய ஒரு மனிதனாக விளங்க ஆரம்பிக்கிறத பார்ப்பேன். உலகத்தை நான் அதிகமா நேசிக்கக்கூடியவனா இருக்கிறத பார்ப்பேன். ஆனால் என்றைக்கு கிறிஸ்துவனுடைய வளர்ச்சியினுடைய வாழ்க்கையிலே வளர ஆரம்பிக்கிறதோ அன்று முதல் உலகத்தை இயேசு வெறுத்ததை போலவே நான் வெறுக்க துவங்க ஆரம்பிக்கின்றேன். உலகத்திலே காணப்படும் ஒரு அடி நிலம் கூட எனக்கு உரிமையானது அல்ல என்கிற அந்த ஒரு மனம் எப்ப என்னுடைய வாழ்க்கையிலே வளர ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னா, கிறிஸ்துவின் வளர்ச்சி என்னுடைய வாழ்க்கையிலே வளர வளர இந்த உலகத்தை நான் மெய்யாகவே அருவருக்கும் ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்கிறேன். அது வரைக்கும் இந்த உலகத்திற்காக நான் வாழ்க்கை வாழ்ந்தேன். உலகத்தின் மேலே அநேக விதமான பாசமும் பற்றும் நேசமும் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடியதாய் விளங்குச்சு. உலகம் இல்லாமல் ஒரு வினாடி கூட வாழ முடியாது என்று சொல்லக்கூடிய நிலையின் ஊடாக நான் கடந்து போனேன். ஆனால் என்றைக்கு கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியை நோக்கி நான் பயணப்பட ஆரம்பிக்கிறேனோ அன்று முதல் இந்த உலகம் எல்லா விதமான நிலைகளையும் தாண்டி என்னுடைய மனதின் ஆழத்தை விட்டு விலகி போக ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலைகளை நான் பார்க்கிறேன். உலகத்திற்கு நான் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு மனிதனாக, உலகத்திற்காக அழுத நான் இப்ப உலகத்தினுடைய காரியங்களை பற்றி ஒரு பொருட்டாக நினைவு கூறாது இருக்கக்கூடிய ஒரு மனுஷனாக, ஒரு நாள் ஜெபிக்காது இருக்கக்கூடிய தன்மை என்னுடைய மனதில் நிறைய கலக்கங்களை உருவாக்கும். ஆனால் உலகத்துல ஏதாவது ஒரு நஷ்டம் வந்தால் என்னுடைய வாழ்க்கையில கலக்கமே வராது. அப்ப என்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் நிறைவை நோக்கி நான் பயணப்பட ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லி பொருள். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசுனுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை பாருங்க. இந்த உலகத்திலே காணப்படும் எந்த விஷயத்திற்காக வாகிலும் இயேசு தன்னுடைய மனதினால் மெய்யாகவே புலம்பி எழ ஆரம்பித்தாரா என்று பாருங்கள். தனக்கு உண்டான எல்லா காரியங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இழக்க கொடுத்தார். தனக்கு உண்டான எல்லா விதமான காரியங்களையும் கர்த்தராகிய தேவனுடைய கரங்களில் நின்று ஜனங்கள் பறித்துக் கொள்ள ஆரம்பிச்சாங்க. எல்லா நிலைகளிலும் தாழ்த்தப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவராய் விளங்க ஆரம்பித்தார். கையில காசுக்காக மற்றவர்களுடைய கரங்களை எதிர்பார்க்கக்கூடிய நிலைகளிலே வாழ்க்கை வாழ்ந்த இயேசுனுடைய வாழ்க்கை அந்த ஆண்டவருடைய வசனத்துல வாசிக்க முடியும். ஒரே அங்கி, மேலே துவங்கி கீழே வரைக்கும் தையலே இல்லாத இருக்கக்கூடிய ஒரே அங்கி தான் போட்டுக்கக்கூடியவராக காணப்பட்ட இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு நமக்கு ஒரு 10 ட்ரெஸ் இருந்தால் நமக்கு போதுமானதாக காணப்படுகிறது இல்லை. இன்னைக்கு இந்த ஆடியில அதை போட்டுக்கிறான், இதை போட்டுக்கிறான், அந்த ஒரு காரியம் நல்லா இருக்கு, இது ஒரு இதை பற்றியே இன்றைக்கு வரைக்கும் நீங்களும் நானும் யோசிக்கிறேமே தவிர இயேசுவை போல ஒரு சிந்தை நம்முடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிறான்னு யோசிச்சு பாருங்களேன். இந்த உலகத்திலே வேறு பிரிக்கப்பட்டவராய் வாழ்ந்த இயேசுவை போல உலகத்திலே காணப்படும் எந்த விஷயமும் இயேசுடைய மனதை ஒரு நாளும் ஈர்க்கவே இல்லை. எல்லா ஜனங்களும் உலகத்திலே காணப்படும் ஒவ்வொரு விஷயத்தை பற்றி இயேசுவோடு கூட பேச ஆரம்பிச்சாங்க. உலகத்திலே ஆண்டவராகிய தேவனோடு கூட காணப்படக்கூடிய சீஷர்கள் இயேசுவோடு கூட பேசுறாங்க. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் எப்ப இந்த உலகத்திற்குள்ளாக வரும்? எப்பொழுது நாங்கள் எல்லாம் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு மக்களாக விளங்க போகிறோம்? இத்தனை நாள் வரைக்கும் சாதாரணமான ஒரு உலகத்திலே காணப்படக்கூடிய சாதாரணமான ஒரு மக்களை போல் நாங்கள் நினைவு கூறப்பட ஆரம்பிச்சோம். ஆனால் உம்முடைய ராஜ்யம் வரும்பொழுது நாங்கள் எல்லாரும் ஆளுகை செய்யும் மக்களாக என்றைக்கு மாற்றப்பட முடியும்? இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகின்றார், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது கிடையாதுப்பா. இந்த உலகத்திலே காணப்படும் எந்த விஷயத்திலும் நீங்களும் நானும் மேன்மையான ஒரு அனுபவத்தினூடாக பயணப்படவே முடியாது. உலகத்திலே எல்லா விதமான மக்களும் நீங்களும் நானும் எல்லா மக்களாலும் மெய்யாகவே பரதேசிகளாகவே நினைவு கூறப்படக்கூடிய நிலைகளை நோக்கியே பயணப்பட ஆரம்பிக்கிறோம் என்று கர்த்தராகிய தேவன் பேச ஆரம்பித்தார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சிந்தனைகள் எதை பொறுத்து அமைக்கப்பட ஆரம்பிக்கிறது என்று பாருங்கள். எனக்கு இந்த பொருள் வேணும், அந்த பொருள் வேணும், அந்த காரியம் வேணும், இந்த ஒரு காரியம் வேணும், இது இல்லாம என்னுடைய வாழ்க்கையை வாழ முடியாது, இந்த ஒரு மேன்மை இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையிலே இருக்க முடியாது, இந்த ஒரு நிலைகளின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு வரைக்கும் உலகத்திலே காணப்படும் ஒவ்வொரு ஆசாபாசங்களும் என்னுடைய மனதின் நிலைகளை ஈர்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் கிறிஸ்துவின் நிறைவை நோக்கி இன்னும் நான் பயணப்படவில்லை என்று பொருள். கிறிஸ்துவின் நிறைவை நோக்கி நான் பயணப்பட ஆரம்பிச்சா உலகம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாய் என்னை விட்டு விலகி பின்னாக கடந்து போகிறதை நான் பார்க்கிறேன். உலகத்தை விட்டு நான் தொலைதூரமாய் மெய்யாகவே கடந்து போகக்கூடிய நிலைகளை நான் பார்க்கிறேன். உலகத்திலே காணப்படும் பந்தங்களும் பாசங்களும், உலகத்திலே காணப்படும் அநேக விதமான ஆசைகளும் இச்சைகளும் என்னை தாண்டி தொலைந்து போகக்கூடிய நிலைகளை பார்க்கிறேன். அப்படின்னா ஆண்டவருடைய வேதம் சொல்கிறதை போல கிறிஸ்துவின் நிறைவை நோக்கி நான் பயணத்தின் ஊடாக கடந்து போகிறேன். இந்த பயணம் என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கும் பொழுதுதான் என்ன
கிடக்கும் பாருங்க. உலகமெல்லாம் எனக்கு பின்பதாக கடந்து போகலாக ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களை மட்டும் முன்னோக்கி மெய்யாகவே நான் பார்க்கக்கூடியவனாக எல்லா விஷயத்திலும் கிறிஸ்து 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 என்று சொல்லி கிறிஸ்துவிலே மட்டும் நான் திருப்தியாக்கப்படக்கூடிய நிலைகளை எட்டும் ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கின்றேன். இன்றைக்கு நிறைய விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே, உலகத்திலே அநேக விதமான காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே திருப்தியை தருகிறதை போலவே நான் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறேன். இது இருந்தால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்தியான நிலைகளை எட்ட முடியும். நல்ல ஒரு வீடை நான் கட்டுகிறது உண்டான ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். நல்ல செல்வங்களை நான் சேர்க்க ஆரம்பித்தால் ஒரு திருப்தியான வாழ்க்கை வாழ முடியும். இந்த உலகம் என்னை அறியாமல் என்னுடைய மனதிலே இந்த உலகத்திலே காணப்படும் நிலைகள் தான் எனக்கு திருப்தியை தரும் என்கிற ஒரு மாயையான தோற்றத்தை உருவாக்குகிறது. அப்ப வேதத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்கின்றார், கிறிஸ்து இயேசுவின் நிறைவான வளர்ச்சி வளர ஆரம்பிக்கும் பொழுதுதான் உலகத்திலே காணப்படும் ஒவ்வொரு விஷயங்களும் மாயை என்பதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்கின்றேன். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நத்திங். இதெல்லாம் பார்க்கிறதுக்குத்தான் வெறுமனே காணப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறதை தவிர இவைகளின் ஊடாக கடந்து போனால் ஒன்றுமே இல்லை, நத்திங். எத்தனை விதமான காரியங்களை நான் பெறக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்தாலும், எத்தனை மேன்மையான காரியங்களை பெறக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்தாலும், மரணத்திற்கு பின்பு இவைகளினால் ஒரு பிரயோஜனம் என்னுடைய வாழ்க்கையிலே வருகிறது இல்லை. நான் எப்ப இந்த காரியங்களை புரிந்து கொள்ளக்கூடியவனாய் விளங்குகிறேன் என்று சொன்னால், கிறிஸ்துவின் நிறைவை நோக்கி நான் பயணிக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் உலகத்தை நான் மெய்யாகவே வெறுக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறேன். அது வரைக்கும் உலகத்தை வெறுக்க என்னால் முடியாது. என்னை அறியாமல் உலகத்திலே காணப்படும் பாசங்களினுடைய வாழ்க்கையிலே ஆழமாய் ஒட்டியிருக்கிறது நான் பார்க்க முடியும். உலகத்தின் மேல் என்னை அறியாத ஒரு விருப்பம் என்னுடைய வாழ்க்கையிலே ஆழமாய் இருக்கிறதை பார்க்க முடியும். உலகத்திற்காக நான் கண்ணீர் வடிக்கக்கூடிய நிலைகளை ஆழமாய் நான் பார்க்க முடியும். ஏதாச்சும் ஒரு நஷ்டம், ஏதாச்சும் ஒரு பொருளை நான் இழக்க கொடுக்க ஆரம்பித்தால் அவைகளுக்காக புலம்பக்கூடிய புலம்பல், ஒரு நாள் ஜெபத்தை இழந்தால் நீங்களும் நானும் புலம்பக்கூடிய ஒரு மக்களாக இருக்கிறதே இல்லை. ஒரு நாள் ஜெபத்தை விடக்கூடிய ஒரு மக்களாக கூட இருப்பேன். ஆனால் ஒரு பொருள் நான் இழந்துட்டேன்னா அதை போல ஒரு கவலையும் ஒரு வேதனையும் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் வருகிறது இல்லை. அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? தேவனை காட்டிலும் உலகத்தின் மேலே அதிகமான ஒரு பாசமும் ஒரு ஆசையும் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடியதாய் விளங்குகிறது. இந்த நிலைகளுக்கு என்ன காரணம் என்றால், கிறிஸ்துவின் நிறைவை நோக்கி இன்னும் நான் பயணத்தின் ஊடாக பயணிக்கவில்லை என்று கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்லுகிறார். இந்த கிறிஸ்துவின் நிறைவை நீங்களும் நானும் எட்டும்படிக்காகத்தான் தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். இந்த நிறைவை நோக்கி நான் பயணிக்க 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 உலகம் கொஞ்சம் கொஞ்சமாய் என்னை விட்டு தூரமாய் விலகி போகிறது நான் பார்க்கிறேன். உலகத்திலே நின்று வேறு பிரிக்கப்பட்ட ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்கிறேன். உலகத்திலே காணப்படும் ஆசைகளும் இச்சைகளும் என்னை மெய்யாகவே தொட முடியாதவருக்கு உயர்ந்த நிலைகளை நோக்கி நான் கடந்து போகக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறேன். அதனாலதான் ஆதி காலத்திலே காணப்பட்ட அநேகம் ஜனங்கள், உலகத்திலே காணப்பட்ட எத்தனை விஷயங்களை அவங்களுக்கு முன்னால கொண்டு போய் கொட்ட ஆரம்பிச்சா கூட அவைகளிலே ஒன்றையேனும் திரும்பி பாராத ஒரு மக்களாய் தன் நிலைகளை பாதுகாத்துக் கொண்டிருக்க காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் உலகத்திலே நின்று வேறு பிரிக்கப்பட்டு கிறிஸ்து இயேசுவின் நிறைவை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சான். ஆகவே உலகத்திலே காணப்படும் எந்த விஷயமும் அவர்கள் மனதிலே எந்த விதமான அசைவையும் உருவாக்கக்கூடியதாக காணப்படவே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில இந்த நாட்களில் எதை நோக்கி நான் பயணப்பட ஆரம்பிக்கின்றேன்? என்னுடைய வாழ்க்கையில எந்த விஷயங்கள் என்னுடைய மனதிலே அசைவை உருவாக்க ஆரம்பிக்கிறது, கண்ணீரை வரவழைக்க ஆரம்பிக்கிறதுன்னு பாருங்க. ஒருவேளை ஒரு நாள் வேலையை நான் தொலைக்கிறது என்னுடைய வாழ்க்கையில அநேக விதமான கண்ணீரை தருகிறது உண்டானால் கிறிஸ்துவை நோக்கி நான் இன்னும் பயணத்தின் ஊடாக போகலன்னு அர்த்தம். ஒரு நாள் சம்பளத்தை திடீர்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய நான் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அவர்கள் அதாவது எனக்கு விரோதமாக நிறைய விதமான பிராதுகள் யாவற்றையும் சொல்லி ஒரு நாள் சம்பளத்தை கழிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்குரிய வேலைக்குரிய சம்பளத்தை நான் உங்களுக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க வச்சுங்க. அது என்னுடைய மனதிலே கண்ணீரை தருகிறது உண்டானால் இன்னும் கிறிஸ்துவின் நிறைவை நோக்கி நான் பயணிக்கல. ஒருவேளை உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலைகளை அவர்கள் மெய்யாக எடுத்துட்டாங்க வச்சுக்கோங்க. நீ இந்த வேலைக்கு உரிய தகுதிகளை இழந்து போய் விட்டாய். நீ எப்ப பார்த்தாலும் ஜெபம் என்கிற ஒரு வார்த்தையின் அடிப்படையில் நீ அந்த ஊழியத்தினுடைய காரியத்தினூடாக கடந்து போனதுனால இனி இந்த வேலை வாய்ப்பு உனக்கு உரியது இல்லை என்பதை பற்றி அவர்கள் பேசுகிறது உங்கள் மனதிலே வேதனையை தந்தால் நீங்கள் இன்னும் கிறிஸ்துவின் நிறையை நோக்கி பயணிக்கவில்லை. கிறிஸ்துவின் நிறைவை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தால் நீங்கள் இழக்கிறது எல்லாம் பரலோகத்திலே 2, 3, 10, 8 மடங்காக பலன்களை தரும் என்கிறதை பற்றிதான நம்பிக்கையோடு நீங்கள் பயணப்படக்கூடிய ஒரு மக்களை விளங்க ஆரம்பிப்பீங்க. நம்முடைய வாழ்க்கையில எதை நோக்கி நான் பயணிக்கிறேன்? நிறைவான ஒரு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். இந்த நிறைவு என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தாலே தேவையில்லாத அநேக விதமான விஷயங்களிலே நின்று நான் வேறு பிரிக்கப்பட்டவனாய் விளங்க ஆரம்பிக்கிறேன் என்று கர்த்தருடைய வேத புஸ்தகத்தின் வழியாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். அடுத்த ஒரு காரியத்தை பாருங்க. 1 கொரிந்தியரின் புஸ்தகத்துல 13வது அதிகாரம்
10, 11 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 10, 11 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை சொல்கிறது. கொஞ்சம் நிதானமா வாசிக்கிறேன். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். 11வது வசனம், நான் குழந்தையாய் இருந்த போது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். நிறைவானவைகள் வரும் பொழுது குறைவுகள் எல்லாம் ஒளிந்து போகக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்கிறேன். இதுவரைக்கும் என்னுடைய அறிவின் நிறைவிலே நான் மெய்யாகவே ஒரு குழந்தைத்தனமான ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சேன். எல்லா விதமான காரியங்களையும் பற்றி அறிய முடியாதவனா இப்ப இருக்கக்கூடிய நிலைகளை நாம் பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானா, நாம் பிரசங்கம் பண்ணா நீங்க செய்திகளை கேட்பீங்க, நல்ல செய்திகளை ஆண்டவராக தேவன் இன்றைக்கு பேசினார் என்று சொல்லி. ஆனால் நான் உங்களை பார்த்து நான் அதாவது ஒரு தனிப்பட்ட ஒரு காரியங்களை நான் கேட்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நாம் பிரசங்கம் பண்ணாமலே கர்த்தருடைய வார்த்தைகளின் மூலமாய் செய்திகளை உங்களால் பெற முடியுதான்னு கேட்டா இல்லைங்க, நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளின் மூலமாகத்தான் நாங்கள் மெய்யாகவே கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கின்றோம். இத்தனை புதிய புதிய பரிமாணங்களிலே கர்த்தராக தேவன் நிறைய விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறார். இது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது ஒரு குழந்தைத்தனமான ஒரு வாழ்க்கை. தாய் அந்த குழந்தையை தன்னுடைய மடியில வச்சு ஊட்டி விட்டா தான் அந்த குழந்தைக்கு சாப்பாட்டினுடைய காரியங்களின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறது. இந்த குழந்தைக்காகவே எடுத்து சாப்பிட தெரியாது. இந்த குழந்தைக்கு முன்னால கூட தட்டில் கூட நீங்க சாப்பாடை போட ஆரம்பிச்சாலும் கூட வாயில போறது 1, 2 பருக்கையாக இருந்தாலும் மீதியெல்லாம் தரையை நோக்கி மெய்யாகவே கடந்து போகிறதை பார்க்க முடியும். அதனால சாப்பிடுக்கு தெரியாது. அந்த தாயானது மடியில உட்கார வச்சு ஊட்டி ஒவ்வொரு விதமான காரியங்களையும் கொடுக்கறது மாதிரி இந்த தாயை போல கர்த்தராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஊட்டி விடக்கூடிய நேரத்துல சாப்பிட ஆரம்பிக்கிறது. இப்போ எனக்கு ஒரு 25 வயசாயிருச்சு, ஒரு 30 வயசாயிருச்சு. இப்பொழுதும் கூட நான் என்னுடைய அம்மாட்ட போய் அல்லது எங்கள் அப்பாட்ட போய் நான் கேட்க ஆரம்பிக்கிறேன், அப்பாப்பா எனக்கு சாப்பிட தெரியாது, நீங்கள் எனக்கு முன்பதாக சாப்பாட்டை பிசைஞ்சு கொடுத்தீங்க, விட்டா தான் எனக்கு சாப்பிட முடியும் என்கிறதை பற்றி பேசினா என்னுடைய தகப்பனும் என்னுடைய தாயும் என்னை பார்த்து என்ன சொல்லுவாங்க, எருமம் வயது ஒரு வயசு வந்துருச்சு, இன்னும் போய் உட்கார்ந்து அவனுக்கு ஊட்டி விட வேண்டுமா என்கிறத பற்றி கேட்பாங்க. சில காலங்கள் அவருடைய பராமரிப்பின் கீழாக வளர ஆரம்பிச்சு. அந்த காலங்களுக்கு பிறகு குழந்தைகளுக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டு இப்பொழுது நீங்கள் புருஷத்தனமாக வாழ்க்கையின் ஊடாக கடந்து போக வேண்டும். ஒரு குழந்தையினுடைய வாழ்க்கையின் நிலைகள் உங்களுக்கு நன்றாகவே தெரிந்த ஒரு அனுபவம் தான். எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்று குழந்தைகளுக்கு தெரியாது. எந்த இடத்தில் எல்லா விதமான காரியங்களையும் பற்றி எல்லா விதமான மக்களுக்கு முன்பதாக ஓப்பனாக அந்த குழந்தையானது தன்னுடைய மனம் போன போக்கின்படி பேசுகிறதை பார்க்க முடியும். ஒருவேளை நமக்கு விரோதமான ஒரு காரியமாக காணப்பட ஆரம்பித்தாலும், எதிராளிகிட்ட போய் அந்த ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாது என்கிறதை பற்றி நாம் பேசி வைத்திருக்க ஆரம்பித்தாலும், குழந்தை அந்த வார்த்தையை போய் நேராக போய் எதிராளியே போய் அந்த காரியத்தை போய் சொல்ல ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஏன்னா அது தெரியாது, யார்கிட்ட போய் எந்த வார்த்தையை பேச வேண்டும் என்பதை பற்றி தெரியாது. இப்பொழுது நான் வளர்ந்து ஒரு புருஷத்துவமான ஒரு நிலைமையின் கூடாக வந்துட்டேன். இப்ப நான் போய் எனக்குண்டான பலவீனங்களை குறித்து எதிராளிக்கு முன்பதாக நான் போய் சொல்ல ஆரம்பிக்கிறது உண்டானால், நான் எனக்கு ஜெபம் பண்றேன்னு போய் உட்கார்ந்துருப்பேன், 3 தலானை போட்டு தான் உட்கார்ந்துருப்பேன். ஆனா 2 வார்த்தைக்கு மிஞ்சி 3வது வார்த்தையில் நான் தூங்கிடுவேன். ஆனா வெளியே இருக்கக்கூடிய மக்களுக்கு முன்பதாக ஜெபிக்கிறேன் என்பதை பற்றி நான் மெய்யாகவே பேசிக்கொண்டே வர ஆரம்பிக்கிறேன். சாத்தானே, நான் உனக்கு முன்னால் இந்த காரியத்தை பற்றி சொல்கிறேன் என்று சொன்னால், சாத்தான் உங்களையும் என்னையும் பார்த்து என்ன சொல்ல ஆரம்பிப்பான், எப்படி எல்லா விதமான நிலைகளையும் கர்த்தருக்கு முன்பதாக போய் பேசுகிறானோ அதே மாதிரி ஒளிவு மறைவில்லாமல் எனக்கு முன்பதாக பேசுகிறான். உன்னை வஞ்சிக்கிறது எனக்கு ரொம்ப எளிது என்பதை பற்றி சாத்தான் பேசி உங்களை ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்க துவங்க ஆரம்பிச்சு. இப்ப சாத்தான்கிட்ட என்ன வார்த்தை பேசணும், கர்த்தர்கிட்ட போய் என்ன விதமான வார்த்தைகளை பேசிவிட. உங்களுக்கு எனக்கும் அந்த காரியம் நிறைய விஷயம் தெரியல. கர்த்தர்கிட்ட போய் நிறைய விஷயங்களை மறைக்க ஆரம்பிச்சிடும். சாத்தான்கிட்ட போய் நீங்களும் நானும் ஓப்பன் ஹார்ட்டடா பேச ஆரம்பிச்சோம். இதுதான் ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய பெரிய பிரச்சனை. யார்கிட்ட நீங்களும் நானும் ஓப்பன் ஹார்ட்டடா பேச வேண்டும் என்றால், கர்த்தருக்கு முன்பதாக உங்களுக்கு உண்டான ஒவ்வொரு விதமான காரியங்களையும் ஒளிவு மறைவில்லாமல் பேச வேண்டும். சாத்தானுக்கு முன்பதாக உங்களுடைய பலவீனங்களை ஒழித்து உங்கள் பலங்களை வெளிப்படுத்த வேண்டியது அவசியம். ஆனால் நான் செய்யக்கூடிய காரியம் என்ன, சாத்தானுக்கு முன்பதாக என்னுடைய பலவீனத்தை வெளிப்படுத்த ஆரம்பிக்கின்றேன். கர்த்தருக்கு முன்பதாக போய் நான் என்னை குறித்து மேன்மை உள்ளவனை போல பேசக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிச்சேன். என்னுடைய பலவீனத்தை பற்றி நான் பேசுகிறது இல்லை. கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல இது ஒரு குழந்தைத்தனமான ஒரு வாழ்க்கை. இது நிறைவான காரியங்கள் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில வரல. இன்னும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே வளர்ச்சியின் ஊடாக கடந்து போகாது இருக்க ஆரம்பிக்கிறதுனாலதான் என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு முன்பதாக எதை பேசணும்னு எனக்கு தெரியல, கர்த்தருக்கு முன்பதாக என்ன காரியத்தை சொல்லணும்னு எனக்கு தெரியல, சாத்தானுக்கு முன்பதாக எதை நான் ஒழிக்க வேண்டும் எனக்கு தெரியல. சாத்தானுக்கு முன்பதாக நான் எல்லா காரியங்களையும் பேசுகிறேன், கர்த்தருக்கு முன்பதாக ஒழிக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கும். இப்ப உதாரணமாக ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க. கர்த்தருடைய திருச்சபை, இது ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்படக்கூடிய கர்த்தருடைய திருச்சபை.
இந்த திருச்சபையில உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது உண்டானால் நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? சபையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லா விதமான மக்களுக்கு முன்னால சொல்லி எனக்காக நீங்க ஜெபம் பண்ணிக்கங்க என்கிறதை பற்றி நாம் பேச வேண்டும். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஆண்டவராக தேவனால் ஜெபிக்கும்படிக்காக உருவாக்கப்படக்கூடிய கர்த்தருடைய பிள்ளை. ஆனா இங்க நம்முடைய பிரச்சனை நாம் ஒழிக்க ஆரம்பிச்சோம். பக்கத்து வீட்டில் இருக்காங்க பாருங்க, எதிர்த்து வீட்டில் இருக்காங்க பாருங்க, தேவனை பற்றி அறியாது இருக்கக்கூடிய மக்கள், அவங்ககிட்ட போய் கதையாய் நம்முடைய எல்லா விதமான கதைகளையும் நம்ம பேச ஆரம்பிப்போம். இவங்க என்ன செய்வாங்க? ஊர் உலகம் எல்லா விதமான மக்களுக்கு முன்பதாக உங்களை பற்றி பேசுவார்கள். ஆண்டவராக தேவனை பற்றி அவன் பேசினான். ஆனால் இன்றைக்கு அவனுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை இவ்வளவு தூரம் கேவலமாய் போனதற்கு காரணம் இந்த இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டுதான் காரணம் என்பதை பற்றி அவர்கள் தூஷிப்பார்கள். அவங்ககிட்ட போய் மனம் திறந்து நம்ம பேச ஆரம்பிப்போம். ஆனால் சபையில போய் என்னுடைய பிரச்சனைகள் யாருக்கும் தெரியக்கூடாது என்று சொல்லி ஒளிவு மறைவாக வைத்திருக்க ஆரம்பிக்கிறதை பாருங்க. இதுதான் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக அதாவது தேவனாகிய கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட முடியாத ஒரு குழந்தைத்தனமான ஒரு வாழ்க்கை. எதை எங்க போய் நம்ம சொல்லணும், யார்கிட்ட போய் எந்த காரியத்தை சொன்னால் அதற்குரிய தீர்வை நான் பெற்றுக்கொள்ள முடியும்? ஜெபிக்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் நீங்க சொன்னீங்கன்னா அவர்கள் உங்களுக்காக ஜெபிப்பாங்க. உங்களை பற்றி தூஷிக்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் நீங்க சொன்னீங்கன்னா உங்களை பற்றி அவர்கள் கொடிய தூஷணமா இன்னும் பேச ஆரம்பிப்பாங்க. ஆகவே எங்கே ஒழிக்க வேண்டுமோ அதை அங்கே நான் ஒழிக்காமல், எங்கே மறைக்க வேண்டுமோ அங்கே நான் மறைக்காமல், எங்கே நான் என்னை வெளிப்படுத்த வேண்டுமோ அங்கே என்னை வெளிப்படுத்தாமல், இப்படி கான்ட்ரவர்சியான காரியங்களின் ஊடாக கடந்து போகக்கூடிய குழந்தைத்தனம் என் வாழ்க்கையின் நிலைகளை விட்டு ஒழிய வேண்டியது அவசியம். நிறைவுகள் வர ஆரம்பிச்சாதான் நான் என்னுடைய நிலைகளை பற்றி நான் நிதானிக்க ஆரம்பிக்கிறேன். இவங்கள்ட்ட போய் சொன்னா இவர்கள் எனக்காக ஜெபிப்பாங்க. இவங்கள்ட்ட போய் நான் சொல்ல ஆரம்பித்தால் இவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் எனக்காக போராடுவாங்க. இவர்களுக்கு முன்பதாக என்னுடைய பிரச்சனை நான் ஷேர் பண்ண ஆரம்பித்தா இவர்கள் திறப்பில் நின்று ஊக்கமாய் ஜெபிப்பார்கள். இப்படி குழந்தைத்தனமாய் இல்லாமல் நிதானித்து பார்த்து காரியங்களை செயல்படுத்த ஆரம்பித்தால் மட்டும்தான் இவைகள் எல்லாம் நிறைவேற்ற கிரியைகள். இதனாலதான் நிறைய காரியங்களில் நீங்களும் சாத்தானுக்கு முன்பதாக நம்முடைய பலவீனங்கள் யாவற்றையும் பேசக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கிறோம். சாத்தானுக்கு முன்பதாக நம்முடைய குறைவுகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு மக்களாய், சாத்தானுக்கு முன்பதாக ஆண்டவராகிய தேவன் இந்த விஷயத்திலாம் என்னுடைய ஜெபத்தை கேட்காம போயிட்டார் சொல்லி கர்த்தரை பற்றி நான் குறை பேசும் ஒரு மனுஷனாக சாத்தானுக்கு முன்பதாக நான் பேசக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிச்சேன். இது எவ்வளவு பெரிய ஒரு தவறான ஒரு காரியம், எவ்வளவு பெரிய ஒரு மேன்மை இழக்க செய்யக்கூடிய ஒரு காரியம் என்பதை விளங்கிக் கொள்ளக்கூடிய நிறைவு நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். நிறைவற்ற கிரியைகள் இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கை விட்டு ஒழிய வேண்டியது அவசியம். ஒரு ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய கூட்டத்திலே சார்ந்திருக்கக்கூடிய மக்களை நம்பாமல் வேற யாரை நீங்க நம்ப முடியும்? யோசிச்சு பாருங்க. உலகத்திலே காணப்படும் மக்களை நம்ப முடியாது. ஏனென்றால் அவர்கள் ஒன்றுக்கு பின் ஒன்று முரணான காரியங்களை பேசுவாங்க. ஆனால் நீங்களும் நானும் நம்புகிறதுக்கு யாரை நம்ம நம்ப முடியும் என்றால் உங்களைப் போல காணப்படக்கூடிய ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளை தான் நம்ப முடியும். அவங்கள்ட்ட தான் உங்களுடைய பிரச்சனைகளை போய் ஷேர் பண்ண முடியும். அவங்க தான் உங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு மக்களாய் உத்தரவாதம் பண்ணி ஜெபிப்பாங்க. இவர்களுக்கு நீங்கள் உங்களை மறைத்து கொண்டு அந்நியர்களுக்கும் தேவனை அறியாத மக்களுக்கு முன்பதாக உங்களை போய் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் நிறைவற்ற கிரியைகள் இதன் மூலமாய் உங்கள் பலத்தை நீங்கள் பலவீனப்படுத்த ஆரம்பிச்சிருக்கீங்க. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன். பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபத்துல அதுல 1வது அதிகாரம் 10-11 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. பிலிப்பியர் 1வது அதிகாரம் 10-11 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி 11வது வசனம், நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரல் அற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். கடைசியாக கர்த்தராகிய தேவன் என்ன விதமான வார்த்தையை பற்றி நமக்கு சொல்லுகின்றார்? தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று துதியும் மகிமையும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகின்ற நீதியின் கனிகளினால் நிறைந்த மக்களாய் நீங்களும் நானும் மாற்றப்பட வேண்டும். தேவன் எதிர்பார்க்கக்கூடிய நிறைவான ஒரு வாழ்க்கை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லா விதமான விஷயத்தை நான் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு முழுமையை ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார். கனின்னா என்ன அர்த்தம்? ஒரு மரத்தினுடைய முழுமைதான் கனி கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவம். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவன் எதை எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, இன்னும் அரைகுறையான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மக்களாக இல்லை. ரட்சிக்கப்பட்டு இது வரைக்கும் உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்கு யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு வரைக்கும் அதே மாதிரி ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டே இருக்க ஆரம்பித்தால் தேவன் உங்களை குறித்து என்ன விதமான நோக்கத்தோடு கூட கண்ணோக்கி பாருங்க. அதே மாதிரியான ஒரு வாழ்க்கை, எந்த மாற்றமும் இல்லை. ஆண்டவராகிய தேவன் எதிர்பார்க்கக்கூடிய கனி கொடுக்குறீங்களா? இல்லவே இல்லை. அதாவது கர்த்தராகிய தேவன் போடக்கூடிய உரத்தை போட்டா உட்காந்து நம்ம திங்க ஆரம்பிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் ஊற்றக்கூடிய தண்ணியை ஆண்டவராகிய தேவன் ஊற்றினா உட்காந்து குடிக்க ஆரம்பிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் பாதுகாப்புல கொண்டு போய் நிறுத்த ஆரம்பிச்சா எல்லா விதமான காரியங்களின் ஊடாக கடந்து போகிறோம். ஆனால் வாழ்க்கையில ஒரு மாற்றமே இல்லை.
எந்த விதமான கனி கொடுக்கக்கூடிய தன்மைகளும் இல்லை. எல்லா இலைகள் இருக்கிறது, எல்லா விதமான கிளைகள் இருக்கிறது, எல்லா விதமான வேர்களை நான் வளர்த்து வைத்திருக்கிறேன். தேவன் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் உட்கொள்ள ஆரம்பிக்கின்றேன். ஆனால் ஒரு பிரயோஜனமுமே இல்லை என்று சொன்னால் தேவன் அந்த மரத்தை பார்த்து என்ன வார்த்தை சொல்லுவார்? இந்த மரம் இந்த தோட்டத்தை இன்னும் ஏன் கெடுக்க வேண்டும்? இவைகளை நாம் வெட்டி போடுவோம் என்கிறதை பற்றி கர்த்தர் பேசுவார். அப்ப வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில நிறைவு என்கிறது எதை பற்றி ஆண்டவராகிய தேவன் சொல்கின்றார்? ஒவ்வொரு விஷயத்திலும் கனி கொடுக்கும் ஒரு அனுபவம், நல்ல கனிகளினால் நிரப்பப்பட்ட ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டியது அவசியம். கனிகள் அப்படின்னா ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு முழுமை அடைந்த ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வரணும். ஆண்டவராகிய தேவன் எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு முழுமையை நான் எட்டியிருக்கிறேன். நான் பாருங்க, தேவன் இன்னும் என்னுடைய வாழ்க்கை குறித்து என்னென்ன விதமான குற்றச்சாட்டுகளை பேசிக்கொண்டே வர ஆரம்பிக்கின்றார். ஒவ்வொரு காரியத்திலையும் ஏதாச்சும் ஒரு குற்றத்தை கர்த்தர் சொல்லிட்டே இருக்கிறார்னா இன்னும் நான் ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமான பாதையில் நான் போகவே இல்லை என்று சொல்லிதான் அர்த்தம். ஏதாகிலும் ஒரு நல்ல பாயிண்ட சொல்லிட்டா கூட பரவாயில்ல, எப்போ பார்த்தாலும் கர்த்தர் திட்டிட்டே இருக்கிறார்னா நீங்களும் நானும் என்ன காரியத்தை பற்றி யோசிக்க வேண்டும்? எந்த நேரத்துல ஆண்டவருக்கு முன்பதாக போய் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்னால போய் நம்ம முழங்கால் போட ஆரம்பிச்சாலும் கர்த்தர் 4 திட்டு திட்டாம ஆண்டவராகிய தேவன் ஒரு காரியத்தையும் பேசலன்னு வச்சுக்கலேன், அப்ப நான் என்னை குறித்து என்ன காரியத்தை நான் யோசிக்க வேண்டும்? எப்ப என்னை கர்த்தராகிய தேவன் பார்த்தாலும் திட்டுகிறார். அப்ப என்னுடைய வாழ்க்கையில எங்கெங்கெல்லாம் குறைவுகள் காணப்படுது நான் ஆராய்ஞ்சு பார்க்கணும் தானே. எதற்காக என்னை பார்க்கக்கூடிய கர்த்தர் எல்லா நேரத்திலும் திட்டிக் கொண்டே வர ஆரம்பிக்கின்றார். எல்லா நேரத்திலும் சொல்லிட்டே வர்றார், நீ இந்த காரியத்துல சரியில்லை, இந்த காரியத்துல சரியில்லை, இந்த காரியத்துல வளரணும், இந்த காரியத்துல ஒரு முதன்மையான அனுபவத்தின் உள்ளாக போகல, இதுல ஒரு குற்றம், இதுல ஒரு குற்றம், இதுல ஒரு ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையில போகல, எல்லா விஷயத்திலும் கர்த்தரை நீ குற்றப்படுத்திக் கொண்டே வருகிறார் என்று சொன்னால் ஒரு காரியத்தில் கூட நான் கர்த்தருக்கு முன்னால் நிறைவா இல்லையா? அப்ப என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை நான் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால அந்த தியத்தீரா சபையை பார்க்கக்கூடிய கர்த்தர் சொல்லுகின்றார், எல்லா காரியங்களையும் குறித்து கர்த்தராக தேவன் பாராட்டிக் கொண்டே வர ஆரம்பிக்கிறார். இதுல நல்லா இருக்கிற, அதுல நல்லா இருக்கிற, இதுல நல்லா இருக்கிற, இதுல ஒரு குற்றத்தை நான் பார்க்கல, எல்லா விதமான காரியங்களையும் கர்த்தராக தேவன் பாராட்டுகிறது எத்தனை விதமான மேன்மை. ஆனா இந்த இடத்துல சர்தை சபையை பார்க்கக்கூடிய கர்த்தராக தேவன் சொல்லுகிற கிரிகள் நான் நிறைவா பார்க்கலப்பா. எல்லா காரியத்திலும் விழிப்புள்ளவன் என்கிற ஒரு பெயரை பெற ஆரம்பிச்சிருந்தாலும் இன்னும் நீ உயிருள்ளவன் பெயர் பெறக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தாலும் செத்தவனாகவே இருக்கின்றார். உன்னுடைய கிரியைகள் இன்னும் நிறைவுள்ளவர்கள் நாங்கள் பார்க்கல. இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் இன்றைக்கு வரைக்கும் நான் குற்றம் சுமத்தப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் என்னிடத்துல என்ன பழுது உண்டு என்கிறது நான் ஆராய்ச்சி பார்க்கிறேன். எதனால் நான் குற்றவாளியாக தீர்க்கப்பட ஆரம்பிக்கிறேன்? கர்த்தர் எப்ப பார்த்தாலும் என்னுடைய காரியங்களை பார்க்கும் பொழுதே அவருடைய முகநாடி வேறுபடுத்தப்பட ஆரம்பிக்கிறது நான் பார்க்கிறேன். என்னை பார்க்கும் பொழுதே கோபமாய் பார்க்க ஆரம்பிக்கிறார். என்னை பார்க்கும் பொழுதே எனக்கு விரோதியை போல பார்க்க ஆரம்பிக்கிறார். அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில என்ன குற்றம் காணப்பட ஆரம்பிக்கிறேன்? எதிலே நான் தவறக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்கிறேன்? இவைகளை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நிலைகள் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மேன்மை. இதுதான் நல்ல கனி கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவம். என்னுடைய வாழ்க்கையிலே கனி வர முடியாத அளவிற்கு என்னென்ன தடைகள் உள்ளே காணப்பட ஆரம்பிக்கிறது? நிறைய நீர்கள் யாவற்றையும் நான் உறிஞ்சுகிறேன், நிறைய உரங்கள் யாவற்றையும் நான் உட்கொள்ள ஆரம்பிக்கிறேன். எனக்கு தேவையான எல்லா விதமான காரியங்கள் யாவற்றையும் கர்த்தராகிய தேவன் தரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நான் என்னுடைய வாழ்க்கையை பெற்றுக் கொள்கிறேன். என்றாலும் தேவன் விரும்பும் கனியை கொடாமல் போகிறதுக்கு என்ன காரணம்? ஆராய்ச்சி பார்க்கணுமே. அப்ப தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார், நல்ல கனிகளினால் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் தேவனாகிய கர்த்தரால் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை. உன்னை பார்க்கும் எல்லா ஜனங்களும் உங்களை குறித்து என்ன சாட்சி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க? இவனுடைய வாழ்க்கையில ஒரு குற்றத்தை எங்களால பார்க்க முடியல, இவன் பேச்சிலே ஒரு பரிசுத்தவானை போல, இவனுடைய கிரியைகளிலே ஒரு பரிசுத்த நடக்க உள்ளவனை போல. அன்றைக்கு எலிசா என்கிற தீர்க்கதரிசியை பார்க்கக்கூடிய அந்த பெண் என்ன காரியத்தை சொல்ல ஆரம்பிக்கிறா பாருங்க. நம்மிடத்திலே போக்கும் வரவுமாய் காணப்படக்கூடிய ஒரு மனுஷனை நாங்க பார்க்கிறோம். இவன் உண்மையாகவே தேவனுடைய மனுஷன் என்று நான் பார்க்கிறேன். ஆகவே அவனுக்கு ஒரு மேல் வீட்டு அறை ஒன்றை ஆயத்தப்படுத்தி அதிலே அவன் மெய்யாகவே தங்குகிறதற்காக ஒரே ஒரு கட்டில் ஒன்றை போட்டு அதிலே ஒரு குத்துவிளக்கு ஒன்றை ஏற்றி வைத்து அவனை இந்த பக்கத்திலே வரக்கூடிய பகுதியிலே வரக்கூடிய அந்த மனுஷனுக்கு தங்குகிறதுக்கு இடத்தை நான் ஆயத்தப்படுத்துகிறேன். இவைகள் எல்லாவற்றையும் நான் செய்கிறதற்கு காரணம் அவன் தேவனுடைய மனிதன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்பதை பற்றி சொல்றார். சும்மா போக்கும் வருத்தமாய் வந்த அந்த மனுஷனை பார்க்கக்கூடிய அந்த பெண் எப்படி பார்க்கிறார்? அவன் உண்மையாகவே கர்த்தருடைய மனுஷன் என்பதை பார்க்கிறேன். உங்களை பார்க்கக்கூடிய உங்கள் சபை மக்கள் உங்களை குறித்து என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. உங்க கூட இருக்கக்கூடிய மக்கள் உங்களை பற்றி என்ன பேசுறாங்கன்னு பாருங்க. உங்களுடைய நிலைகள் மற்றவங்களுடைய கண்களுக்கு முன்பதாக இடரலான ஒரு வாழ்க்கையை காணப்படுதான்னு பாருங்க. மற்றவங்களுக்கு முன்னால உங்களுடைய வாழ்க்கையினுடைய தன்மைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது ஆராய்ச்சி பாருங்க. என்னை பார்க்கிறவன் கர்த்தராகிய தேவனுடைய சாயலை என் மூலமாய் பார்க்க முடியுதான்னு பாருங்க. இப்படி இல்லை என்று சொன்னால் நல்ல கனியற்ற மரங்கள் எல்லாம் வெட்டுள்ள அக்கினியிலே போடப்பட்டுத்தான் தீரும் என்கிறதிலே சந்தேகம் ஒன்றுமே இல்லை. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையை நிறைவை நோக்கி நாம்
மெய்யாகவே பயணப்பட வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் விருப்பப்படுகின்றார். கனி இல்லாத மரத்தை போல நான் வாழ்க்கை வாழ்ந்த காலங்கள் போதும். என்னுடைய வாழ்க்கையிலே கனிகூடாமை வந்ததற்கு என்ன காரணம்? எதனால தேவனாகிய கர்த்தருக்கு விருப்பமான ஒரு வாழ்க்கை வாழ என்னால முடியல. தேவன் பிரியப்படக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போக முடியல. ஊழியத்தை கர்த்தராகிய தேவன் தர ஆரம்பிச்சார். ஊழியத்தை நான் சரியா செஞ்சுட்டு தான் வந்தேன். ஊழியத்தை கர்த்தராகிய தேவன் நிறுத்திட்டார். இந்த காரியத்தை கர்த்தர் தடுக்கிறார், இந்த காரியத்தை கர்த்தர் தடுக்கின்றார். வசனத்தில் என்ன காரியத்தை ஆண்டவராகிய தேவனுடைய வசனம் சொல்ல ஆரம்பிக்கின்றது. ஆண்டவராகிய தேவனுடைய அந்த வார்த்தையின்படி ஆண்டவராகிய தேவன் வானத்தை அடைத்து மழைகளை பெய்யாமல் தடுக்க துவங்க ஆரம்பிச்சிட்டார். ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் தடுக்கிறார்னா என்னிடத்துல என்ன குற்றம் இருக்கு? எதனால ஆண்டவராகிய தேவனால் இப்படிப்பட்ட நன்மைகள் வர முடியாமல் தடுக்கப்பட ஆரம்பிக்கின்றேன்? அப்ப என்னுடைய குறைவுகளை ஆராய்ந்து பார்த்து நல்ல கனிகளுக்கு நேராக நான் பயணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த கடைசி கால ஓட்டத்திலே நீங்களும் நானும் சரியான இலக்கை எட்ட உங்களாலும் என்னாலும் ஆகும். நிறைவற்ற கிரியைகளை விட்டு விலகுங்கள். நிறைவான காரியங்களை நோக்கி பயணிக்க நீங்களும் நானும் பிரயாசப்பட வேண்டியது அவசியம். நிறைவற்ற கிரியைகளாய் காணப்படும் சில விஷயங்களை பற்றி நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தும் செத்துப்போன ஒரு வாழ்க்கை வாழும் தன்மை எங்கெங்கெல்லாம் இருக்கிறது என்று ஆராய்ந்து பாருங்கள். வெறும் பேருக்கு மட்டும் உயிரோடு கூட வாழ்கிறவனை போல, ஆனால் உண்மையிலேயே கிரியைகளை செய்யாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நான் வாழுகிறேனா என்று ஆராய்ந்து பாருங்கள். இரண்டாவது காரியமாக, என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் வணைகிறதற்கு தடையாக காணப்படும் பொறுமையற்ற நிலைகள் என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா என்று ஆராய்ந்து பாருங்கள். மூன்றாவது காரியமாக, என்னுடைய வளர்ச்சியற்ற நிலைகள் ஆண்டவராக தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களாய் காணப்படுகிறதான் பாருங்க. நான்காவது காரியமாக, என்னுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் ஒழிக்கக்கூடிய நிலைகளை நான் எப்படியெல்லாம் ஆசரிக்கிறேன் என்று பாருங்கள். கடைசியாக, நல்ல கனிகளை பெறக்கூடிய அளவிற்காக என்னுடைய வாழ்க்கையிலே கனி கொடுக்க முடியாமை வருகிறதற்கு என்ன தடைகள் உண்டு என்கிறதை ஆராய்ந்து பார்த்து அவைகளை விலக்கும்படிக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேனா என்று ஆராய்ந்து பாருங்கள். இவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையிலே நிறைவான காரியங்களை நோக்கி பயணிக்கவும் தேவன் ஆகிய கர்த்தருடைய வருகை நாளிலே கைவிடப்படாத ஒரு மக்களாக விளங்கவும் உங்களாலும் என்னாலும் முடியும். ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லி என்னுடைய செய்தி நான் நிறைவு பண்றேன். உங்களை தேவன் இந்த உலகத்திலே உண்டாக்குனதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த உலகத்துல அந்த நோக்கத்தை நீங்க செய்யாம போயிட்டீங்கன்னா தேவனுடைய அந்த நியாய தீர்ப்பின் நாள் நம்ம கணக்கு சொல்லணும். நான் இந்த உலகத்துக்காக வாழக்கூடிய வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் பார்க்க மாட்டார். நான் உலகத்துல நான் எப்படி வாழ்றேன், என்ன மாதிரி, அதாவது நல்ல ஒரு ஐஸ்வர்யமா வாழ்றேன், வீடு கட்டுறேன், அந்த காரியத்தை அதெல்லாம் கர்த்தர் பார்க்க மாட்டார். தேவன் உங்களை இந்த உலகத்திலே உண்டாக்கி வைத்ததற்குரிய நோக்கத்துல நீங்க சரியா பயணப்படாமல் இருக்கிறது உண்டானால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் நாள் நம்ம கணக்கு சொல்லணும். உங்களை எதற்காக கர்த்தர் உண்டாக்கி வச்சிருக்கிறான்னு ஆராய்ஞ்சு பாருங்க. அதை நோக்கி நீங்க பயணப்பட ஆரம்பித்தால் தேவனுடைய வருகையில் நீங்க கைவிடப்படாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அதுக்காக நீங்க இதுவரைக்கும் ஒரு முயற்சி கூட பண்ணாது இருக்கிறது உண்டானால் இன்றைக்கு இருந்தாலும் நீங்கள் முயற்சியின் ஊடாக கடந்து போங்க. என்னை எதுக்காக உண்டாக்கினீங்க? நான் இந்த உலகத்துல வந்து என்ன காரியத்தை நான் சாதிக்கணும், என்ன காரியத்தை நான் செய்யும்படிக்காக உண்டாக்கப்பட்டேன்? என்னை அழைத்த தேவனுடைய சித்தம் என்ன, நோக்கம் என்ன, எதற்காக நான் அழைக்கப்பட்டேன், என் மேல உங்களுடைய அபிஷேகத்தை தந்ததுக்கு என்ன நோக்கம், இதை நீங்க உட்கார்ந்து ஆராய்ஞ்சு பாருங்க. அந்த காரியத்தின் ஊடாக நீங்க கடந்து போனா நிச்சயமாக கர்த்தருடைய வருகையின் நாள்ல கைவிடப்படாத ஒரு வாழ்க்கை வாழ உங்களாலும் என்னாலும் ஆகும். இதை பற்றி இன்னும் நீங்கள் ஆராய மனமற்றவர்களாய் இருக்கிறது உண்டானால் கர்த்தருடைய வருகையின் நாளிலே கைவிடப்பட்ட ஒரு மக்களாய் நீங்களும் நானும் நரக அக்கினியின் ஊடாக கடந்து போகும் மக்களாக விளங்க முடியும் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தர் பேசின இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் நிறைவான கிரியைகளுக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க போகின்றோம். கர்த்தர் நம்மோடு கூட நிறைவற்ற கிரியைகளை பற்றி பேசினார். எது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவற்றதாக காணப்படுகிறது, உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றும் செத்துப்போன ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மக்களாக, பொறுமையற்ற ஒரு நிலையாக, வளர்ச்சியற்ற ஒரு நிலையாக, குறைவை ஒழிக்காதிருக்கக்கூடிய ஒரு நிலையாக, நீதியின் அந்த கனிகளிலே நிரப்பப்படாத ஒரு மக்களாக நம் வாழ்க்கையினுடைய நிலைகள் காணப்படுகிறது உண்டானால் இன்னும் நிறைவை நோக்கி நான் பயணிக்கவில்லை என்று கர்த்தராகிய தேவன் சொன்னாரே. நம்முடைய வாழ்க்கையின் நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று பாருங்கள். இத்தனை வருஷம் எத்தனையோ வார்த்தைகளின் மூலம் கர்த்தர் நம்ம கூட பேசினார். இத்தனை வருஷம் பேசின வார்த்தையில எவ்வளவு தூரம் நீங்க வளர்ந்துருக்கீங்கன்னு சொல்லி உங்களையும் நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. நீங்க வந்த வண்ணமாகவே அப்படி இருக்கிறது உண்டானால், வளர்ச்சியில ஒரு ஸ்டெப் கூட நீங்க முன்னேறாமல் இருக்கிறது உண்டானால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் பரிதாபகரமான வாழ்க்கையாகவே காணப்படுகிறது. ஒரு அடிச்சுவடு ஆகிலும் நீங்கள் வளர்ந்திருக்கிறீங்களா ஆராய்ஞ்சு பாருங்க. ஒருவேளை வளர்ச்சியின் ஊடாக போகாது இருக்கிறது உண்டானால் இன்றைக்கு கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணுவோம். என்னுடைய வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றத்தை எதிர்பார்க்கிறீங்க, என்னை இந்த உலகத்துல ஏதோ ஒரு நோக்கத்திற்காகவே நாட்டி வச்சீங்க சுவாமி, அந்த நோக்கத்தை நான் தெரிந்து கொண்டு அதன்படியே நான் நடக்க எனக்கு ஏற்ற ஞானத்தை கிருபை எனக்கு தாங்க.
சும்மா நான் வந்துட்டு உட்கார்ந்து எதிர்த்து போகக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நீர் எதிர்பார்க்கிறேன். இந்த மாற்றம் இல்லாது இருக்கக்கூடிய தன்மை என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்டானால் இனி உம்முடைய ராஜ்யத்தின் ஊடாக நான் கடந்து போகிறது எப்படி? இன்று முதல் ஆண்டவராக தேவனுக்குள் நிறைவற்ற கிரியைகள் எல்லாவற்றையும் ஒழித்து நிறைவாக காணப்படக்கூடிய தன்மைகளை நோக்கி நான் கடந்து பயணிக்க எனக்கு ஏற்ற கிருபையை தாரும் என்று கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். சர்வவல்லமையுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மால் உரைக்கப்பட்ட அந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நிறைவற்ற தேவனாகிய கர்த்தருக்குள் பயனாக்கப்படாது இருக்கக்கூடிய எல்லா கிரியைகளையும் தொலைத்து தேவனுக்கு பிரியமுள்ள, தேவனுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் தகுதிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எதற்காக நாங்கள் அழைக்கப்பட்டோமோ அவைகளை நாங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே பிடித்து கொண்டு அவைகளை நோக்கி நாங்கள் கடந்து வர ஏற்ற வல்லமைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் உருவாக்கி தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏதோ வந்தோம், ஏதோ வசனத்தை கேட்டோம் என்கிற ஒரு வார்த்தையின்படி அல்ல, இந்த வசனத்திற்கு ஏற்ற வளர்ச்சியை நாங்கள் வளர்ந்து தீர்த்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவை நிறைவை நோக்கி நாங்கள் பயணிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தாரும். குறைவான வாழ்க்கையினுடைய நிலைகள் எல்லாம் மாற்றப்பட்டு போகட்டும். நிறைவை நோக்கி நாங்கள் பயணம் செய்ய எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற ஞானத்தையும் புத்தியையும் தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். குழந்தைத்தனமான வாழ்க்கை இனி எங்களுக்கு வேண்டாம். புருஷனுக்குரிய ஞானத்தோடும் விவேகத்தோடும் காலங்களையும் நேரங்களையும் ஆதாயப்படுத்தி சரியான ஓட்டத்திலே பயணித்து கர்த்தருடைய சித்தத்தை நிறைவாக்கி உம்முடைய ராஜ்யத்தை வந்து அடைய இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு மக்களையும் நீ பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமீன் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.